அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு நம்முடைய சாந்தியும் சமாதானம் பெருமாசுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீதம் அன்னாரது குடும்பத்தான் வீதம் நபிமார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தப தாபியங்கள் சுஹதாக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் நம்மவர் மீது மீண்டும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாவங்கள் நிறைந்த இந்த காலத்திலே ஈமானோடு வாழ்வது என்பது மிகப்பெரிய ஜிஹாதாக இருக்கின்றது. நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வது என்பது இந்த காலத்தில் அது மிகப்பெரிய ஜிஹாது, மிகப்பெரிய தியாகம் செய்துதான் நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட காலம் இருக்கக்கூடிய காலம். அல்லாஹ்வுடைய பெரும் கிருபை ஈமானை தக்க வைப்பதற்காக வேண்டி இது போன்ற மஜ்லிஸ்களை எல்லாம் நமக்கு கொடுத்து நம்மை அங்கே வந்து தனிப்பாடாக்கி சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு திருந்தக்கூடிய மனிதன் திருந்த வேண்டும் என்ற நோக்கத்தில் உள்ளவர்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்து அல்லாஹ் திருத்த முயற்சி செய்கின்றான். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஏற்பாடு நமக்கு விளங்குகின்றதோ இல்லையோ, எங்களுக்கு விளங்குகின்றது, உங்களுக்கு விளங்குகின்றது இல்லை, எங்களுக்கு விளங்குகின்றது. உங்களை திருத்துவதற்காகத்தான் அல்லாஹ் இங்கே கொண்டு வந்து அமர வைத்திருக்கிறான் என்பது எங்களுக்கு புறப்படுகிறது. மனிதன் திருந்த வேண்டும் என்பதிலே அல்லாஹுக்கு மிகப்பெரிய ஆதங்கம் உண்டு. காரணம், தான் படைத்த நஃப்ஸும் ஷைத்தானும் அந்த மனிதனை ஒரு பக்கம் அடக்கடித்து கொண்டிருக்க, தன்னுடைய அடியான் நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கும் அகப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி பல நல்ல வழிகளையும் அல்லாஹ் நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கின்றான். அவன் வழி தவறக்கூடாது என்பதற்காக வேண்டி இது போன்ற சில வாய்ப்புகளை கொடுத்து அந்த மனிதனை திருத்த வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்பட்டு தன்னுடைய பெயரை சொல்லக்கூடிய ஒரு மஜ்லிஸ்களிலிருந்து அமர வைத்து தன்னை பற்றி சொல்லக்கூடியவர்கள் மூலியமாக சொல்ல வைத்து திருந்த வைத்து நல்ல மக்களாக மேன்மக்களாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. காரணம், இப்போ நீங்கள் ஆலிம்களின் மூலியமாக பயான்களின் நிறைய கேட்டிருப்பீர்கள். உங்களுக்கு நிறைய பயான்கள் சொல்வார்கள், ஹதீஸ்கள் சொல்வார்கள், குரானுடைய ஆயத்துக்களை சொல்வார்கள், உங்களுக்கு பயான் செய்வார்கள். இங்கே பயானுக்கான வேலை இல்லை. இங்கே பயான் செய்வதெல்லாம் நோக்கமல்ல. இங்கே உள்ளங்களை திருத்த வேண்டும், விளங்காத உள்ளங்களை விளங்க வைக்க வேண்டும், திருந்தாத உள்ளங்களை திருந்த வைக்க வேண்டும், உண்மையை உணர வைக்க வேண்டும், ஹலால் ஹராமை விளங்க வைக்க வேண்டும், ஹக்கை பாத்திரை விளங்க வைக்க வேண்டும், விசுவாசம் எது விசுவாசம் இல்லாதது என்பதை விளங்க வைக்க வேண்டும், எது நிராகரிப்பு எது உண்மையான விசுவாசம் என்பதெல்லாம் விளங்க வைக்க வேண்டும். ஒரு மனிதன் இதையெல்லாம் விளங்கவில்லை என்றால் அவனுடைய ஈமானை அவன் தற்காத்து வைத்துக் கொள்ள முடியாது. ஈமான் என்பது மனிதனிடத்தில் சுயஸ்டம் இல்லை. யாரிடத்திலும் எனது ஈமான் கூட என்னிடத்துடைய சுயஸ்டம் இல்லை. அல்லாஹ் நாடினால் எவன் கொடுத்தானோ பறித்தும் கொள்வான், அது அவனது இஷ்டம். அப்படி பல பெரியார்களை பார்த்திருக்கின்றோம், பல பெரியார்களை பார்த்திருக்கோம், பல மக்களை பார்த்திருக்கின்றோம். அல்லாஹ் ஈமானை கொடுத்து ஈமானை பறித்துக் கொள்வான். தவறான செயல்களை வைத்து அவனிடத்திலிருந்து ஈமான் பறிபோய்விடும். இது அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கே பிரத்தியாகமாய் ஈமானை கொடுக்கின்றான். அவன் தன்னுடைய அடியார்களை கொடுத்து ஈமானை கொடுத்து அந்த ஈமானை கொண்டு அவன் தன்னை பலப்படுத்தி அமல்கள் செய்து இறைவன் மீது விசுவாசம் கொண்டு இறைவனை நெருங்க வேண்டும், இறைவனை அடைய வேண்டும், இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று அவன் விருப்பப்பட்டுதான் ஈமானை கொடுத்து நம்மளை சரிப்படுத்துகின்றான்.
மென்மேலும் அந்த ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொண்டு போய் நம்மளை புகுத்தி அங்கே தங்க வைத்து அங்கே இது போன்ற மஜ்லிஸ்களை சேர வைத்து பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்க வைத்து இங்கே எத்தனையோ பயான்கள் போகலாம். நாம் என்ன சொன்னார்கள் என்பது தெரியாது. 1 மணி நேரம் பேசுவதை கேட்டு ரசித்திருக்கலாம். 1.5 மணி நேரம் 2 மணி நேரங்கள் பேசுவதை ரசித்திருக்கலாம். பெரிய பெரிய விரிவுரையாளர்கள் வந்து பேசியிருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஆனால் உள்ளங்களில் பதியாது. என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் தெரியாது. ஆனால் இங்கே நோக்கம் அதுவல்ல. இங்கே பயான் பேசுவது நோக்கம் இல்லை. நான் அஜயத்து மாதிரி ஓதிட்டு வரல, நான் இந்த அஜயத்து மாதிரி ஓதிட்டு வரல, நான் ஓதாத ஆளு. ஓதனவங்க பயான் செய்வாங்க, நான் ஓதாத ஆளு. நம்ம தர்பியத் செய்வோம். இங்கே நோக்கம் என்ன? திருத்த வேண்டும். இங்கே உள்ளங்கள் திருத்தப்பட வேண்டும், உண்மை புரிய வேண்டும், ஹக்கை நிலைநிறுத்தப்பட வேண்டும், மக்களுக்கு உண்மையை புரிய வைக்க வேண்டும், அல்லாஹ் பற்றி விளக்கத்தை சொல்லியாக வேண்டும், அல்லாஹ் பற்றியுடைய நினைவை அன்பை ஊட்ட வேண்டும் மக்களிடத்தில். அப்பொழுதுதான் மனிதன் தவறிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு அல்லாஹின் பக்கம் அவன் ஹாஜராக முற்படுவான். அல்லாஹ் இப்ப யார் என்பது நாம் விளங்கும் பொழுதுதான் நமக்கு கொடுத்த பொக்கிஷத்தை பற்றி, நமக்கு கொடுத்த ஈமானை பற்றி ஒரு மனிதனத்தை கொண்டு போய் சேர்க்கும் பொழுதுதான் அது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்பதை, எவ்வளவு பெரிய விஷயங்கள் என்பதை அவன் உணரும் பொழுதுதான் அதை அவன் கைவிட அவன் தயங்குவான். அதை ஏற்றுக்கொண்டதை மனதார ஏற்றுக்கொண்டு வழிபட முற்படுவான். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஈமான் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஈமானை புரிந்து கொள்ளாதான் ஈமான் அடிப்படையில் வாழ முடியும். எத்தனையோ பேர்கள் தொழுகின்றார்கள், களிமா சொல்ல தெரியாது. அவர்களுக்கு போய் அல்லாஹை கொண்டு சேர்த்து வைக்கவில்லை. அவர்கள் உள்ளங்களை அல்லாஹ் யார் என்று பதிய வைக்கவில்லை. ஏதோ எல்லோரும் தொழுகின்றார்கள், நானும் தொழுக வேண்டும். ஒரு முஸ்லீம் இப்படிலாம் குனிஞ்சு நிமிந்து எந்திரிக்கணும், நானும் குனிஞ்சு நிமிந்து எந்திரிக்கணும். அப்படி குனிஞ்சு நிமிந்திருச்சா இவன் தன்னை இஸ்லாம் என்று நினைத்துக் கொள்கின்றான், தன்னை முஸ்லீம் என்று நினைத்துக் கொள்கின்றான். ஹஜ்ஜுக்கு போயிட்டு தன்னை இஸ்லாம் முஸ்லீம் என்று நினைத்துக் கொள்கின்றான். இதெல்லாம் செய்துவிட்டால் தன் பெரிய நிலையடைந்த மனிதன் நினைத்துக் கொள்கின்றான். ஈமான் என்பது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு, அல்லாஹ்வின் மீது ரசூல் மீது நம்பிக்கை கொள்வதற்கு பெயர் தான் ஈமான். அந்த ஈமான் என்பது நாவில் கொள்வது அல்ல. ஈமான் ஒரு மனிதன் நாவாலும் ஈமான் கொள்ள வேண்டும், உள்ளத்தாலும் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளத்தாலும் அவனுடைய நாவாலும் அந்த ஈமான் கொள்ள வேண்டும், அந்த நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் மீதும் அல்லாஹ் ரசூல் மீதும் அவன் நம்பிக்கை கொண்டு அவனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். உள்ளத்தளவிலும் அல்லாஹ் மீது நம்பிக்கை அவனுக்கு இருக்க வேண்டும். அவன் உதட்டில் சொன்னானே லா இலாஹ இல்லல்லாஹ், அதன் அடிப்படையில் அவனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். உள்ளமும் அவனுடைய உதரும் சொன்ன அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை அவன் மெய்ப்பிக்க வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையிலே. அப்பொழுதுதான் உண்மையான ஈமான் இருப்பதாக அர்த்தம். இன்றைய காலகட்டத்திலே சூழ்நிலையை பார்த்தால் உதட்டில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஈமான். கலிமாவெல்லாம் உதட்டளவில் சொல்லக்கூடியதாக தான் இருக்கின்றது. உள்ளத்தளவில் யாருக்கும் ஈமான் இருப்பதாக தெரியவில்லை. நான் ஒரு 30 வருடத்துக்கு முன்னால் மறுமலர்ச்சி என்ற ஒரு பத்திரிகை வந்தது. அந்த பத்திரிகையிலே ஜான் டேவிட் என்ற ஒரு பாப்பிசை பாடகர், அவர் இஸ்லாத்தில் புதிதாக ஏற்று யூசுப் இஸ்லாம் என்ற பெயரிலே அவர்கள் அமெரிக்காவிலே யூசுப் இஸ்லாம் என்ற பெயரிலே அவர்கள் மார்க்கத்துடைய பிரச்சாரகராக இருந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது, நீங்கள் இஸ்லாத்தை எப்படி தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள் என்று சொல்வது. அவர் இஸ்லாத்துடைய மாண்பை பற்றி சொல்லி, அங்கேதான் உண்மை இருக்கிறது, நான் விலகி கொண்டேன், நான் இப்படியெல்லாம் நான் ஆடனே பாடினேன், இப்படியெல்லாம் நான் டான்ஸ் ஆடினேன், இப்படியெல்லாம் நான் பாபிசை பாட்டுக்கு நான் ஆடி பாடி மக்களை மகிழ்வித்தேன், என் உள்ளம் சந்தோஷம் அடையவில்லை. பிறரை சந்தோஷப்படுத்தினேன், பிறரை நான் மகிழ்வித்தேன். என்னுடைய இசையின் மூலியமாக, என்னுடைய பாபிசையின் மூலியமாக, நான் என்னுடைய பாடலினுமாக பிறரை கவர்ந்தேன், அவர்கள் உள்ளத்தை சந்தோஷப்படுத்தினேன். ஆனால் என் உள்ளம் மட்டும் சந்தோஷம் அடையவில்லை. என் உள்ளம் எதையோ உறுத்தி கொண்டிருந்தது. நீண்ட இடைவெளிக்கு பின் நான் இஸ்லாத்தை தெரிந்து கொண்டேன், அதை அறிந்து கொண்டேன். அதற்கு பிறகு நான் இஸ்லாத்தில் வந்தேன் என்று யூசுப் இஸ்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு
அவர்களிடத்திலே கேள்வி கேட்கின்றார்கள், நீங்கள் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி என்ன சொல்கின்றீர்கள்? இஸ்லாத்திலே இருக்கிறாங்களே அந்த மக்களை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க புதுசா இஸ்லாத்துக்கு வந்திருக்கீங்க, ஆனா இருக்கிற மக்களை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இஸ்லாத்துக்குள்ள இருக்கிற மக்களை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் உள்ளங்களில் குஃப்ரியத் மடிந்து கிடக்கின்றது, அவருடைய உள்ளங்களில் குஃப்ரியத் மடிந்து கிடக்கின்றது. அவர்கள் வெளியளவில் தான் முஸ்லிம்களாக, நாவலில் தான் முஸ்லிம்களாக, உடையில் தான் முஸ்லிம்களாக, அவர்களுடைய பார்வையில் தான் முஸ்லிம்களாக இருக்கின்றார்களே தவிர அவருடைய உள்ளத்தில் குஃப்ரியத் இருக்கின்றது அப்படின்னு சொல்றார். சொன்னவர் கேட்ட ஒரு முஸ்லீம் அவர் தூக்கி வாரி போடுச்சு. ஏன்னா இந்த மனுஷன் இப்படி பதில் சொல்றாரு, என்ன இப்படி சொல்றீங்க? நீங்க அவங்க காலகாலமும் முஸ்லீமாவே இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் இப்படி சொல்றீங்க, உள்ளத்தில் குஃப்ரியத் இருக்குன்னு சொல்றீங்களே. அதற்கு அவர்கள் பதில் சொல்கின்றார்கள், உண்மையான முஸ்லிமாக இருந்தால் ஏன் தங்களை முஸ்லிமாக அவருடைய சொல்லிலும் செய்திலும் நடக்கவில்லை? ஏன் அவர்கள் தங்களுடைய சொல்லிலும் செய்திலும் உண்மையான முஸ்லிமாக நடக்கவில்லை? அவர் பார்க்கக்கூடிய அளவிற்கு மட்டும் முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டு அவருடைய செயல்களில் எல்லாம் குஃப்ரியத்துடைய செயல்களவா இருக்கின்றது. அவருடைய செயல்களில் குஃப்ரியத்தல்லவா இருக்கின்றது. வெறும் பார்வைக்கு மட்டும்தான் முஸ்லிமாக இருக்கிறார். ஏன் உண்மையான முஸ்லிமாக அவர் ஏன் நடக்கவில்லை? சொல்லிலும் செயலும் ஏன் அவர்கள் முஸ்லிமாக நடக்கவில்லை? அவர் உள்ளத்தில் என்ன இருக்கின்றது? குஃப்ரியத்தான் இருக்கின்றது. இது யாரையும் மறுக்க முடியுமா என்று கேட்கின்றார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த காலகட்டம் அதுதான். இந்த காலகட்டம் இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் நிலை அதுதான். வாய் அளவில் மட்டும் ஈமான், நாவிலே மட்டும் ஈமான், ஜுப்பாவில மட்டும்தான் ஈமான், தாடியில மட்டும்தான் ஈமான், புர்கால மட்டும்தான் ஈமான். பார்த்தா முஸ்லிம், முஸ்லிமுடைய வெளிரங்க நிலைகள் எப்படியோ அப்படி. செயலளவில் முஸ்லிமுடைய நிலைகளை அவர்களை நோட்டமிட்டால் அவருடைய வாழ்க்கை முழுவதும் முஸ்லிம் அல்லாத மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றதோ அப்படியே நடக்கின்றார். அது குஃப்ரியத்தா இல்லையா? அது குஃப்ரியத்தா இல்லையா? சொன்னால் எப்படி நாவிலே அல்லாஹை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தான் என்று ஏற்றுக்கொண்டு என்னுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஏற்றுக்கொண்டு அவன் வாழ்க்கையில் அதை அவன் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் அது குஃப்ரியத் இல்லாமல் என்னது? ஆக இன்று ஈமான் எது என்று விளங்காமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, ஈமானையாவது நாம் புரிந்து கொள்ள. விசுவாசம் யார் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய ரசூல் மீது பரிபூர்ணமாக ஈமான் கொண்டு உள்ளத்தளவிலும் தன் உதட்டளவிலும் செயலளவிலும் அனைத்திலும் ஈமான் கொண்ட மனிதனாக எப்படி நாவிலே சொன்னானோ சொன்னது போல் அவனுடைய முழு செயல்பாடுகளிலும் அவனிடத்தில் அந்த விசுவாசம் நம்பிக்கை வர வேண்டும். அல்லாஹ் மீது இருக்க நம்பிக்கை வர வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை வர வேண்டும். அந்த நம்பிக்கை வெளிப்பட்டால் தான் அவன் சொல்லிலும் செயலிலும் வெளிப்பட வேண்டும். சொல்வது மட்டுமல்ல, யார் வேணாலும் பிரசங்கம் பண்ணிட்டு போலாம், சொல்லலாம் சொல்தான், செய்யலாம் செய்தான் மாதிரி. நம்மளுக்கு நிறைய பேர் அப்படி இருக்காங்க இல்லையா? இருக்காங்கல்ல. பேசுறது மட்டும் ரொம்ப தங்கமான பேச்சா இருக்கும், செயல்புறம் செய்தான் செயல் தான். அப்படி யார் வேணாலும் பிரசங்கம் பண்ணிட்டு போலாம். பிரசங்கம் பண்ணுவது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதுக்கு பயிற்சி தான் கொடுக்குறாங்க. பிரசங்கம் பண்றதுக்கு எல்லா இதுலையும் எல்லா விஷயத்திலையும் பயிற்சி கொடுக்கப்படுது. பிரசங்கம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இஸ்லாத்தை பொறுத்த பிரசங்கம் தான் முக்கியம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் பிரசங்கத்தை மட்டும் செய்துவிட்டு இந்த உலகத்திற்கு செல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அது வாழ்க்கை அவர்களிடத்தில் இருந்தது. எதை சொன்னார்களோ அது அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. தீன்கிறது அதுதான். தான் தீன் பிரகாரம் வாழ்ந்து பிறருக்கு தீனை எடுத்து சொல்ல வேண்டும். நான் வட்டி இல்லாம வாழ்ந்து நான் வட்டியை பற்றி பிறருக்கு பேசணும். நான் ஹராமான வாழ்க்கையில் இல்லாமல் இருந்து மற்றவர்களுக்கு ஹராமான வாழ்க்கை இதுதான் ஹராம்னு சொல்லி நான் தடுக்கணும். முதல் நான் சரியாயிக்கணும், முதல் என்னிடத்தில் சரியாகணும்.
சொல்லக்கூடியவர்கள் சரியா இருக்கணும். அவர்களிடத்தில் அந்த தவறுகள் இருக்கக்கூடாது. அந்த ஹராமான சொல்கள் செயல்கள் அவரிடத்தில் அவர்கள் இருக்கக்கூடாது. பேசக்கூடியவர்கள் அப்படி சரியான உள்ளவர்களாக பேச வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் சொல்லும் செயலும் சரியாக இருக்க வேண்டும். ஏன்னா இஸ்லாம்ங்கிறது சொல்லும் செயலும் உட்பட்டதான் இஸ்லாம். வெறும் சொல் மட்டும் பேருக்கு இஸ்லாம் அல்ல, அதில் வேற மார்க்கம். சொல்றது மட்டும் ஒன்று, செயலெல்லாம் ஒன்று அப்படிங்கிறது வேற மார்க்கம். நம்மை பொறுத்தவரை சொல்லும் செயலும் ஒன்று. இஸ்லாத்தை பொறுத்தவரை சொல்லும் செயலும் ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அதை செய்தார். நபி நாவிலிருந்து என்ன வார்த்தை வந்ததோ, மக்களுக்கு உபதேசம் வந்ததோ, அது அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. அந்த உபதேசத்தின் வாழ ஜெராக்ஸாவே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். இதான் நபி நமக்கு காட்டிய வழி. இப்போ முஸ்லீமாக இருக்கக்கூடியவன், ஒரு விசுவாசியாக இருக்கக்கூடியவன், இறை நம்பிக்கையாக இருக்கக்கூடியவன், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவன், அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொண்டவன், முழுமையாக அல்லாஹ்வுக்கு வழிபட்டுதான் உண்மையான முஸ்லீமாக ஆக முடியும். உள்ளொன்று வைத்து புறமொன்று நடக்கூடியவனாக இருக்கக்கூடாது. உள்ள குஃபி இதை வச்சுக்கிட்டு வெளியே முஸ்லீமா நடிக்கிறது. முனாஃபிக்கு நடந்தாங்களே அது மாதிரி அப்போ முனாஃபிக் ஆயிடும். எப்படி நம்ம முஸ்லீம் ஆக முடியும்? நம்ம எப்படி நம்ம மூமின் ஆக முடியும்? எப்படி விசுவாசி ஆக முடியும்? விசுவாசி என்று சொன்னால் அகம் புறமும் ஒன்றாக இருக்க வேண்டும், சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். அவன் தான் உண்மையான விசுவாசி. என்னை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் என்னை நோட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உணர்வெல்லாம் அந்த விசுவாசிக்கு இருக்கும். அதைத்தான் திருக்குறான் சொல்லுது. உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கப்பான்னு சொல்லுது. நீ பேசுறது கேட்டுக்கிட்டே இருக்கே, நானும் கேட்டுட்டு இருக்கிறேன். நீ பேசுறத நீங்க அல்லாஹ்வும் இருக்கலாம், அல்லாஹ் கேட்டுட்டு இருக்கலாம். அல்லாஹ் நீங்க எப்படி பாக்குறீங்களோ அல்லாஹ் என்னை பார்த்துட்டு இருக்கலாம். இப்ப எனக்கு என்ன வேணும்? பேச்சுல அல்லாஹ்வுடைய பயம் அச்சத்தோடு பேசணும். உண்மையை உரைக்கணும். இங்க யாரும் நம்மளை திட்டுவாங்களே அப்படிங்கிறதுக்காக வேண்டிய உண்மையை இங்க மறைக்கிறதுக்கு அப்படின்னு இருக்கக்கூடாது. ஹக்கை சொல்வது, அதை ஹக்கை விளங்கியவர்கள் பிறகு எடுத்து சொல்வது அவர் மேல் வாஜிப். உண்மையை விளங்கி சொல்றேன். அப்ப விசுவாசம் என்பது அல்லாஹ்வின் இருக்கிற விசுவாசம் என்பது சரியாக இருக்க வேண்டும். விசுவாசம் சரியாக இருந்தால் தான் நம்முடைய செயல்பாடுகள் சரியாக இருக்கு. நம்பிக்கையே சரியில்லை, அல்லாஹ்வின் இருக்கக்கூடிய நம்பிக்கையே சரியில்லை. நம்பிக்கை சரி இருந்தா லோன் வாங்கறதுக்கு பேங்க்கு போவானா? நம்பிக்கை சரி இருந்தா என்னுடைய ரப்பு தான் எனக்கு கொடுக்கக்கூடியவன் என்று நம்பிக்கை இருந்தால் நாம் எடுத்து பேங்க்குக்கு போகலாமா? இல்லை ஒரு நமக்கு லேவாதேவி கொடுக்குறாங்க அவன்கிட்ட போகலாமா? எனக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்று சொன்னால் அந்த நம்பிக்கையில் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும், அந்த விசுவாசம் சரியா இருக்க வேண்டும். நிச்சயம் கொடுப்பான், அதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஹஜ்ஜுக்கு போனவர் அப்பதான் முதல் உம்ராவை செஞ்சிருக்கிறார். ஷஃபீக் அல்-ஹஸதுடைய மகன் முதல் உம்ரா செஞ்சிருக்கிறார். அவர்களால் முதல் உம்ராலேயே 3வது தவாஃபிலே பிளேட் போட்டாங்க. பெல்ட் காணும். அதுக்குள்ள அவங்க வச்சிருந்தது ஏறக்குறைய 6000 ரியால். அடுத்த வக்துக்கு சாப்பாடுக்கு வழி இல்லை. சரி, நேர வீட்டுக்கு தங்கின இடத்துக்கு போய் இப்போ இப்படி ஆகி போச்சு நிலைமை, இது மாதிரி பெல்ட் எல்லா பணமும் போச்சுப்பா அப்படின்னு சொல்லி தன் கூட இந்த சாத்திகிட்ட சொன்னாங்களா? சொல்லலை. அவங்க சொல்லலை. பெல்ட் போச்சு, விலகிட்டாங்க. ஆகாரம் மட்டும் இருந்தது. பெல்ட் போட்டாங்க, காணா போச்சு. இருக்கிற தொகை எல்லாம் போச்சு. இப்போதான் உள்ளே நுழைஞ்சிருக்கும். வந்த உடனே இந்த நிலைமை. அவர்கள் 7வது அந்த சுற்றி முடித்தவுடன் போய் நின்ற இடம் எது தெரியுமா? முல்தஜி. போய் நின்ற உடனே முல்தஜியில் போயிட்டாங்க. முல்தஜி நின்று அல்லாஹ்வுடைய திரை சிலையை அந்த திரையை பிடிச்சிக்கிட்டாங்க. யா அல்லாஹ், எனக்கு உன்னை தவிர யாரும் இல்லை, எனக்கு உதவியாளர் உன்னை தவிர யாரும் இல்லை, எனக்கு உன்னை தவிர வேற உதவி யாரும் இல்லை. இப்ப நான் நெருக்கடியா இருக்கிறேன். இப்ப என்கிட்ட பணம் இல்லை. நான் இன்னொருத்தர் போய் கேட்கணும் கை நீட்டி, இது மாதிரி பணம் தொலைஞ்சிருச்சுப்பான், ஆளாளுக்கு கொஞ்சம் போட்டு நான் ஹஜ்ஜை முடிச்சு நான் போகணும், ஆளாளுக்கு ஒரு 50 ரியால் ஒரு 100 ரியால் கொடுங்கப்பா, இதெல்லாம் போட்டு என்னைய செலவுக்கு கொடுங்கப்பா அப்படின்னு போய் கேட்கறதா? யா அல்லாஹ், உன்னை நம்பி வந்தேன்,
உன்னை நம்பி வந்தேன். இப்போ இது பறிகொடுத்ததும் உன்னுடைய ஏற்பாடு தான். நான் உசாரா சரியாதாக இருந்தேன், இருந்தாலும் இப்படி போக வேண்டும் என்பது உன்னுடைய நிலைப்பாடு. என்னை சோதிக்க நினைத்தாயினோ தெரியாது, உன்னுடைய திரைச்சீலை பிடிச்சிட்டேன். எனக்கு இந்த நேரத்தில் எனக்கு உதவி வேணும். நான் வெளியே போய் யாரிடத்துல கேட்க மாட்டேன். நான் பட்டணையாக கூட கிடைப்பேனே தவிர வேறு யார்கிட்ட போய் நான் கேட்க மாட்டேன். என்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய நீதான் சொன்ன ஹஸ்பண்ட் தான் நீ சொன்ன, நீதான் ஒன்று இன்னொன்று நான் இருக்கிறேன்னு சொன்ன. உண்மை எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நான் உன்னையே இந்த காலமில புகழ்ந்து உன்னை தொழுது உன்னை வணங்கி உன்னை அறிந்து உன்னுடைய திருக்குறள் வசனங்களை விளங்கி தெரிந்த மக்களுக்கு சொல்லி இப்படி வாழ்ந்தவள். நான் உன்னை தேவை யார்கிட்டையும் போக மாட்டேன். அந்த முல்தசீம்ல நின்று அழுதார்கள், கெஞ்சினார்கள், கேட்டார்கள். முடிச்சுட்டு நேரம் உக்காந்துக்கிறா, எழுந்து 2 ரக்காத் தொழுதுட்டு ஜம்ஜம் தண்ணி குடிச்சிட்டு சபா மரம் முடிச்சுட்டு ரூம் நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ மொட்டை அடிக்கிறது கூட காசு இல்லை. உம்ரா முடிக்கிறதுக்கு மொட்டை அடிக்கணும். மொட்டை அடிச்சுட்டு தான் ரூமுக்கு போகணும். அப்பதான் உம்ராவை நிறைவேறும். மொட்டை அடிக்கிறதுக்கு ஒரு காசு இல்லை. ரூமை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒரு அரபி வந்தார், ஒரு சீட்டை நீட்டினார், போயிட்டே இருந்தார். எடுத்து பார்த்தாங்க, 10,000 ரியால் செக். எடுத்து இப்படி பிரிச்சு பார்த்தாங்க, அந்த செக்கு 10,000 ரியால் அந்த செக்கில் எழுதி இருந்துச்சு. செல்ஃப் உடனே மாத்திக்கிற மாதிரி. உடனே திரும்பி போனாங்க காபத்துல்லாவுக்கு, அல்லாஹ்க்கு நன்றி சொன்னாங்க. அந்த 10,000 ரியால் அக்கௌண்ட்ல போட்டாங்க, பணத்தை எடுத்தாங்க, மொட்டை அடிச்சுட்டு வந்தாங்க. சகோதரர்களே, நமக்கு உடனே இழந்த உடனே அடுத்தவன்கிட்ட போய் கேட்கலாமா? இதேன்னு தேவை இருந்தா அவன்கிட்ட போய் கேட்கலாமா? சொந்தக்காரன்கிட்ட கேட்கலாமா? நகை வச்சு வாங்கலாமா? இல்லை வட்டிக்கு வாங்கலாமா? இல்லை பொருளை வச்சு வாங்கலாமா? நமக்கு மனிதர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, இறை நம்பிக்கை மீது நம்பிக்கை இல்லாமல் மனிதர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, இறை விசுவாசம் இல்லாமல் அல்லாஹ் படைத்த மனிதர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை அப்படி வச்சா நிச்சயம் சோதிக்கப்படுவோம். அல்லாஹ் ஈமானிலே நிச்சயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஈமான் சம்பந்தமான சோதனை உண்டு. அது யாரா இருந்தாலும் சரி, பெரிய அவுளியாவா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அவுளியா இருந்தாலும் அவருக்கு ஈமான்ல சோதனை வரும். சாதாரண மனிதனுக்கு வரும், பெரிய பெரிய ஆலயமுக்கு வரும். ஏன்? அல்லாஹ் மேல நம்பிக்கை அவனுக்கு இருக்குதான்னு பார்ப்பான்லாம். எந்த நிமிடத்தில் வேணாலும் சோதிப்பான், எந்த காலத்தில் வேணாலும் சோதிப்பான், வாலிபத்தில் சோதிப்பான், வயோதிகத்தில் சோதிப்பான், எப்ப வேணாலும் சோதிப்பான், எந்த நிமிடத்தில் வேணாலும் சோதிப்பான். ஈமான்ல குறைவு இருக்குதா இல்லையா, நம் மீது இருக்கிற நம்பிக்கை சரியாக இருக்குதா, அல்லாஹ் சோதிப்பான். ஈமான் என்பது அல்லாஹ் கொடுத்த ஒரு பொக்கிஷம். அல்லாஹ் ஈமான் மூலியமாக கல்வி பிரகாசம் வைக்கிறான். கல்விலாத ஈமானை கொண்டு கல்வி பிரகாசமாகின்றது, இறை நம்பிக்கை ஏற்படுகின்றது. அப்ப அந்த ஈமான், அல்லாஹ் மீது கூடிய விசுவாசம், அல்லாஹ் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தான் என்று நாம் கொண்ட அந்த நம்பிக்கை நம்முடைய கடைசி மூச்சு வரை, உயிர் பிரியும் வரை அந்த நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இந்த நிலை வந்தாலும் எனக்கு அல்லாஹ் தான் கொடுப்பான். அதுக்காக வீட்டில் உட்கார்ந்துக்கிறது இல்லை. உழைப்பது ஒரு மனிதனுடைய சரீரத்துடைய கடமை. மனிதன் உழைக்க வேண்டும், தவறு இல்லாமல் நேர்மையான முறையில் ஹலாலான முறையில் உழைத்தவன் சாப்பிட வேண்டும். அது ஒவ்வொரு மனிதனின் மீது கடமை. அது சரியத். தன்னை சார்ந்த தன்னை மனைவி, மக்கள், பெற்றோர்களை காப்பாற்ற வேண்டும். அது சரியத், அதை உழைக்க வேண்டும். ஆனால் பிறரிடத்தில் தேவையுடையவனாக இருக்கக்கூடாது. தேவை என்பது அல்லாஹ்வின் மட்டுமே தேவையுடையவனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்வோம். செய்தானா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நிலையிலே குண்டத்திலே தூக்கி போடும் பொழுது எல்லா மலக்குகளும் வந்து கேட்டார்கள், நபி நாங்கள் உதவி செய்யட்டுமா? ஜிப்ரீல் கேட்டார்கள், மீகாயில் கேட்டார்கள், இஸ்ராஃபீல் கேட்டார்கள், இத்தனை எல்லா மலக்குகளும் கேட்டார்கள். ஆனால் சொன்னது வார்த்தை ஒன்றுதானே,
ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ் போதுமா. தீர விழுந்து போட்டு எரிஞ்சு சாம்பலாகும் எனது முடிவு அப்படித்தான் எழுதியிருந்தால் அப்படி ஆகிறேன். இல்லை நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய நீதி இருந்தால் காப்பாற்றப்படுவேன். நான் அதை பற்றி நான் யாரிடத்தில் உங்களுக்கு தேவையானவனாக இல்லை, நான் அல்லாஹ்விடத்தில் தேவையானவனாக இருக்கின்றேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி தன்னுடைய ஈமானுடைய வழுப்பு தன்மையை நமக்கு சுட்டி காட்டி அது குர்ஆனில் பதியப்பட்டிருக்கிறதா இல்லையா? அப்ப நம்ம ஈமான் என்பது அல்லாஹ் மீது கூடிய நம்பிக்கையை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த விசுவாசம் என்பது சரியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் மீது கூடிய இறை நம்பிக்கை என்பது சரியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் மீது கூடிய எனது ரப்பு அவன்தான் என்று சொன்னால் கஷ்டத்திற்கும் அவன்தான் ரப்பு, நஷ்டத்திற்கும் அவன்தான் ரப்பு, லாபத்திற்கும் அவன்தான் ரப்பு, சந்தோஷத்திற்கும் அவன்தான் ரப்பு, என் ஏற்றத்திற்கும் அவன்தான் ரப்பு, என் இரக்கத்திற்கும் அவன்தான் ரப்பு, எல்லாம் அவன்தான். அந்த நிலையை நம்ம எப்பொழுது கொண்டு வருவோமோ அப்பதான் ஈமான் சரியாகும். ஈமான் வந்து பரிபூர்ண தன்மை அடைய வேண்டும். ஈமான் அறகுறை ஈமான்னா நப்சு சைத்தானும் கட்டி விட்டுரும். ஒரு மனிதத்தில் அறகுறையான ஈமான் இருக்கும் என்று சொன்னால் ஏதேனும் ஒரு நிலைகளை வைத்து நப்சு சைத்தானும் இந்த ஈமான் இருக்கை கூட ஈமானையும் அழித்து விடும். நப்சு சைத்தானும் திட்டம் போட்டு நம்முடைய இருக்கக்கூடிய அறகுறை ஈமானையும் கண்டு போய்விடும். அதனால்தான் ஈமானிலே உறுதி வேண்டும். விசுவாசம் அதுக்காகத்தான் 13 வருட காலங்கள் உழைத்து 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 அந்த மக்காவுடைய காபிர்களை அவரிடத்தில் வந்து ஈமான் கொண்ட மக்களை ஈமானை பலப்படுத்தினார்கள் ஸல்லல்லாஹு 13 வருட காலம். அதுவரை சட்டம் வரவில்லை, அதுவரை தொழுகை கடமை இல்லை, அதுவரை எந்த கடமைகளும் வரவில்லை. உடனே அவர்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் எல்லாம் வெறும் ஈமானை பற்றி, அல்லாஹ் மீது கூடிய நம்பிக்கை பற்றி. ஆக நம்மிடத்தில் இருக்க வேண்டியது, தலையாய இருக்க வேண்டியது தொழுகை விட ஈமான் தான். ஈமான் சரியிருந்தால், அல்லாஹ் மீது நம்பிக்கை சரியிருந்தால், விசுவாசம் அல்லாஹ் மீது விசுவாசம் சரியிருந்தால் வெற்றி நிச்சயம். ஆக விசுவாசம் கொண்ட பிறகு எப்படி கொண்டோமோ அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும். அல்லாஹ் தான் ரப்பு என்று விசுவாசம் கொண்டு விட்டு அல்லாஹுக்கு மாற்றமாக செயல்படலாமா? அதை அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கின்றால் அவனுடைய இருக்கக்கூடிய ஈமானும் கண்டு போகும். விசுவாசம் கொண்ட பிறகு விசுவாசத்தோடு நடக்க வேண்டும். தகப்பன் போய் கேட்கிறாரு பிள்ளைகிட்ட, ஏம்மா இன்னார உனக்கு மாப்பிள்ளைய முடிவு பண்ணி வச்சிருக்கேன், நீ கபூல் செஞ்சுக்கிறியா? கேட்கிறாங்களா இல்லையா? வக்கீல் போய் கேட்கிறாரு இல்லையா? தகப்பன்ற வக்கீலா இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகிட்ட போய் கேட்கிறாங்க இல்ல, இன்னார உனக்கு மாப்பிள்ளைய நாங்கள் முடிவு செஞ்சிருக்கோம், ஏற்றுக்கொள்றியா? இந்த பிள்ளை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இல்லை தலையாட்டணும், மறுக்கக்கூடாது. அந்த பெண் அந்த கணவனை அந்த மாப்பிள்ளையை மனதார அவர் ஏற்றுக்கொள்கிறார், விசுவாசிக்கிறார். என் கணவன் கண்டிப்பாக என்னுடைய தேவையை பூர்த்தி செய்வான் என்ற நம்பிக்கை கொண்டு, அவன் யாரோ தெரியாது அந்த பெண்ணுக்கு, ஆனால் அவர் விசுவாசம் கொள்கிறார், நம்பிக்கை கொள்கிறார். என் தகப்பன் இன்னாதான் மாப்பிள்ளை என்று முடிவு செய்தது அது சரியாகத்தான் இருக்கும், என் தகப்பன் செய்த முடிவு சரியாகத்தான் இருக்கும், அந்த மாப்பிள்ளை எனக்கு உகந்த மாப்பிள்ளையாகத்தான் இருப்பார் என்று அந்த பெண் பார்க்காமலேயே அந்த விசுவாசம் கொண்டு அந்த மாப்பிள்ளை ஏற்றுக்கொள்கிறார். அதே போல்தான் இந்த மாப்பிள்ளையும் அந்த அவள் கருப்போ சிவப்போ அவளை பார்த்திருக்க மாட்டார். அந்த பெண் மீது நம்பிக்கை கொண்டு என்னுடைய தாயும் தகப்பனும் எனக்கு நல்ல பெண்ணை தான் கட்டி வைப்பார்கள் என்று நம்பிக்கை கொண்டு, தன் தாய் மீது நம்பிக்கை கொண்டு, தன் தகப்பன் மீது நம்பிக்கை கொண்டு, இவர்கள் எனக்கு நல்லதே செய்வார் என்று நம்பிக்கை கொண்டு விசுவாசம் கொண்டு அவர் அந்த பெண்ணை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்ட அந்த விசுவாசம் இருவரிடத்திலும் சரியாக இருக்கும் பட்சத்தில் அது கடைசி வரைக்கும் அவருடைய சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். 100 ஆண்டு வாழ்ந்தாலும் சந்தோஷம் தான், 150 ஆண்டு வாழ்ந்தாலும் சந்தோஷம் தான். அந்த விசுவாசம் குறைந்தால், கணவனுக்கு மனைவின் மீது இருக்கக்கூடிய விசுவாசம் குறைந்தால், நம்பிக்கை குறைந்தால், மனைவிக்கு கணவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைந்தால், அங்கே மன ஒப்பந்தம், அங்கே முறிவு ஏற்படுகின்றதா இல்லையா?
மனமுறிவு ஏற்படுகின்றதா இல்லையே. அந்த விசுவாசத்திலே, அந்த நம்பிக்கையிலே ஒருவர் மீது நம்பிக்கை குறையும் பொழுது அவர்கள் இருக்கக்கூடிய மனப்பந்தம் என்ன ஆகுது? உறவு பாதிக்கப்படுகின்றது. உறவு பாதிப்பட்டு கடைசி அவர்கள் பிரிகின்ற நிலைக்கு கூட ஆளாக்கப்படுகின்றார்கள். ஏன்? அந்த விசுவாசத்திலே இரண்டு பேரும் நீடித்து நிலைத்திருக்க வேண்டும். அந்த பந்தத்திலே, ஏற்றுக்கொண்ட பந்தத்திலே, விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே இருவரும் ஒருவர் விட்டுக் கொடுத்து ஒருவர் ஏற்றுக்கொண்டு கடைசி வரை வாழ முயற்சிக்க வேண்டும். இப்படி வாழ்ந்தால் இந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அதுபோல் தான் விசுவாசம் அல்லாஹ்வை மீது கொண்டு விட்டால், எனது ரப்பு அல்லாஹ் தான் என்று ஏற்றுக்கொண்டு விட்டால், எனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்று கேட்டுக்கொண்டால், எனது திருக்குர்ஆன் வேதம் குர்ஆன் தான் என்று ஏற்றுக்கொண்டால், நபியுடைய வார்த்தை அனைத்தும் உண்மை என்று ஏற்றுக்கொண்டால், விசுவாசம் கொண்ட பிறகு அந்த மனிதனத்தில் விசுவாசத்திற்கு மாற்றமான செயல்கள் வரக்கூடாது. அல்லாஹ் அதைத்தான் பார்க்கின்றார். ஒவ்வொரு உள்ளங்களையும் பார்க்கின்றார். இவன் விசுவாசத்தோடு நடந்து கொள்கின்றானா? இவன் உண்மையான விசுவாசியா? எனக்கு வழிபடக்கூடிய, என்னை நம்பக்கூடிய, எனக்கு வழிபடக்கூடிய நம்பத்தகத்துடைய விசுவாசியா? என் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டு இவன் வாழ்கின்றானா? என்னை ரப்பு என்று ஏற்றுக்கொண்டு முழுமையாக தன் வாழ்க்கையை சரியாக நடத்துகின்றானா என்று அல்லாஹ் நம்முடைய விசுவாசத்தை அல்லாஹ் ஓட்டம் செய்கின்றான். விசுவாசத்தில் சோதனையும் ஏற்படுகின்றது. தெளிவர்கள் அதுபோல் ஈமானுக்கு சோதனை ஒரு பட்சத்தில் ஈமானிலே உறுதியாக இருந்து வெற்றி கண்டவர்கள் நபிமார்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், வழிமார்கள் எல்லாம் சாதாரண மக்கள் தடுமாறி போயிடுவார்கள். ஏன்? ஈமானில் பூர்ணத்தன்மை இல்லை, பரிபூர்ணத்தன்மை இல்லை, முழு விசுவாசம் இல்லை, அரைகுறை விசுவாசம், அரைகுறை நம்பிக்கை தன்மை. அந்த அரைகுறை நம்பிக்கை தன்மை இருக்கும் அரைகுறை நம்பிக்கையும் கூட நஃப்ஸுல் சைத்தானும் அளக்களித்து விடும். அந்த மனிதனுடைய நம்பிக்கை அவனை விட்டு போய்விடும். கொஞ்சம் நஞ்சு இருக்கக்கூடிய அந்த ஈமானும் அவனிடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். நஃப்ஸுல் சைத்தான் அவனுக்கு உலகத்தை அழகாக காமித்து அல்லாஹ் மீது இருக்கிற நம்பிக்கையை போக்கி அவனுக்கு பொருள் மீது இருக்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தி அவனுடைய விசுவாசத்தை, அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய விசுவாசத்தை நீக்கிவிடும். அவன் ஈமானை இழந்து இருக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படும். அதனால்தான் அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். எனது ரப்புதான் அல்லாஹ் என்று சொன்னால் கடைசி வரை எல்லா சூழ்நிலைகளும் அவனையே நம்பி அவனுக்கே வழிபட்டு, எல்லா சூழ்நிலையிலும் அவனையே உண்மையாக வழிபட்டு அவனுடைய இறைக்கட்டளைகளுக்கு வழிபட்டு கடைசி மூச்சு வரை வாழ வேண்டும். அதற்கு பேரு விசுவாசம், அதற்கு பேரு நம்பிக்கை. அவன் ஏற்றுக்கொண்ட நம்பிக்கையை அவன் பாதுகாக்க. ஆக ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் ஈமானுக்கு பாதகமான சூழ்நிலைகள் வரலாம், பாதகமான சூழ்நிலை வரலாம். நாம் அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை தகர்க்கப்பட்டு பொருள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை உருவாக்கலாம். நஃப்ஸுல் சைத்தானும் பொருள் மீது இருக்க நம்பிக்கையை உருவாக்கலாம், மக்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை உருவாக்கலாம். ஏன் இன்று கூட நாம் பல இடங்கள் பார்க்கவில்லையா? படித்த மகனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்து என் மகன் காப்பாற்றுவான், படித்த மகனை வெளிநாட்டுக்கு அனுப்பி என் மகன் டாலராக அனுப்புவான் என்று பெத்த மகன் மீது நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய பெற்றோர்கள் இல்லையா? அல்லாஹ்வை நம்பிக்கையை விட்டு அல்லாஹ்வை இருக்கிற நம்பிக்கையை விட்டு பெத்த மகன் மீது நம்பிக்கை வைத்து வாழக்கூடியவர்கள் இல்லையா? ஏன்? சொத்தை நம்பி என் சொத்து என்னை காப்பாற்று என்று நம்பிக்கையோடு வாழக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இல்லையா? இதெல்லாம் ஈமான். அழிந்து போகக்கூடிய சொத்துக்களும், அழிந்து போகக்கூடிய மனைவியும், அழிந்து போகக்கூடிய மக்களும், இவர்கள் எல்லாம் ஈமானுக்குரிய பொருள்களா? என்ன விசுவாசம்? இதே விசுவாசம் கொண்டோம், மனைவியின் மீதும் மக்கள் மீதும் விசுவாசம் கொண்டோம். அதுவா உண்மையான விசுவாசம், உண்மையான ஈமான்? ஈமான் என்பது அல்லாஹ்வின் மீது பரிபூர்ணமாக விசுவாசம் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் மீது ஈமான் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது இருக்க நம்பிக்கை இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் என் ரப்பு எனக்கு போதுமானவன். எந்த கஷ்டத்திலும், இந்த நஷ்டத்திலும், எந்த வேதனையிலும், இந்த சுகத்திலும் என் ரப்பு எனக்கு போதுமானவன். அப்படித்தானே எல்லா நபிமார்களும் வாழ்ந்தார்கள். நமக்கு குர்ஆன் சுட்டி காட்டுகின்றது எப்படி வாழ்க்கை நபிமார்கள் வாழ்ந்தார்கள் என்று. அவர்களுடைய நம்பிக்கை பற்றி, அவர்களுடைய ஈமானை பற்றி கடைசி மூச்சு வரை எவ்வளவு உடலெல்லாம் சல்லடையாக்கப்பட்ட நிலையிலும் கூட
ஈமானை இழந்தார்களா ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்? ஈமானை இழக்கவில்லையே. அதனால் நமக்கு ஏன் சுட்டி காட்டப்படுகின்றது? ஈமான் என்பது எந்த சூழ்நிலையும் நபிமார்களும் எல்லோரையும் அல்லாஹ் சோதிப்பான். மகன் பெரியதா? அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரும்போது என்ன செஞ்சாங்க? தன் மகனையே அறுக்க துணிந்தார்கள். ஈமான் எங்க இருக்குது? யார் மேல இருக்குது? மகன் மேலேயா அல்லாஹ் மேலேயா? அல்லாஹ் மேல இருக்கக்கூடிய ஈமானின் காரணமாக என் ரப்புதான் எனக்கு பெரியவன், அவன் அரு என்று சொன்னான். அவன் அதனால் அந்த எதையை நிறைவேற்றி முனைந்தார்களா இல்லையா? தன் மனைவி மக்களை கொண்டு போய் பாலைவனத்தில் கொண்டு போய் விடு என்று அல்லாஹ் சொன்னான். விட்டு திரும்பி பார்க்காமல் வந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஏன்? தன் மனைவி மக்கள் மீது பிரியம் இருந்தால் அவர்கள் திரும்பி பார்த்திருப்பார்களே. ரப்புடைய கட்டளை தான் எனக்கு பெரியது, எனக்கு மனைவியும் மக்களும் பெரியதில்லை என்றுதானே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாலைவனத்தை கொண்டு போய் தன் மனைவி மக்களை விட்டு வந்தார்கள். என் சொத்து பெரியதில்ல, என்று அல்லாஹ்வுடைய அந்த வசனம் அங்கே காட்டியதை மொழிபட்ட போது அதை கண்டு ஆனந்தப்பட்டவர்களாக இந்த இந்த தஸ்பீஹாத்தை யார் ஓதியது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய புகழ்மாலையை கேட்டுவிட்டு ஆனந்து கொண்டு யார் என்று கேட்டபொழுது ஒரு மலக்கு சொன்னார், நான் தான் சொன்னேன், மீண்டும் சொல்லுங்கள், மீண்டும் சொல்ல வேண்டும், உங்களுடைய ஆட்டு மதியில் பாதி எனக்கு கொடுக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். என்னங்க, ஒரு தஸ்பீஹாத்துக்கு ஒரு 6 ஆட்டு மந்த பாதி. சரி, மீண்டும் சொன்னார். மறுபடியும் அல்லாஹ் மேல அவங்களுக்கு அன்பு மிகச்சிருச்சு. மறுபடியும் மீண்டும் சொல்லுங்கன்னாரு. மீதியை காட்டு வந்து எனக்கு கொடுத்தாதான் சொல்றேன். சரி, மீதியை கொடுத்துட்டேன். சகோதரர்களே, அல்லாஹ் என்று வரும் பொழுது அந்த அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, எனக்கு அல்லாஹ் போதுமானவன், இந்த ஆட்டு மந்தை என்ன எந்த இதை விட பெரிய ஆட்டு மந்தை கொடுக்க என் ரப்பு போதுமானவன். ஆட்டு மந்தை வைத்துக் கொண்டு என்னை வாழ வைக்க வேண்டியது ரப்புடைய நோக்கம் இல்லை. அவன் எப்படி வேணாலும் என்னை வாழ வைப்பான். அந்த நம்பிக்கையை இப்ராஹிம் அவர்கள் வளர்த்து கொடுத்தார்கள் நமக்கு. அந்த நம்பிக்கை, அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, நமக்கு எப்படி வாழ வேண்டும், நம்பிக்கையோடு எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு உருவாக்கி கொடுத்தார்கள். ஒவ்வொரு நபிமார்கள் நமக்கு அல்லாஹ் மீது இருக்கிற நம்பிக்கையை நமக்கு இப்படிதான் வாழ வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி கொடுத்தார்கள். நம்பிக்கை என்பது அல்லாஹ் மீது அனைத்து நிலைகளிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் கேட்டான், ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தாங்க. நீங்க பொருளாதாரத்தை அல்லாஹ் சோதிச்சு பார்த்தான், கொடுக்கின்றேன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மனைவி பிள்ளைய அருண் சொன்னான், அதுக்கும் இப்ராஹிம் ஊன்ட்டாங்க. மனைவி மக்கள் விட்டுட்டு வாங்கினாங்க. பாசத்தை விட்டுறியா, பாசம் பெருசா, அல்லாஹ் பெருசா பார்க்கலாம் அப்படின்னு. எனக்கு அல்லாஹ் தான் பெருசா சொல்லிட்டாங்க, விட்டுட்டு இருந்தாங்க. ஈமான் என்பது எல்லா சூழ்நிலையிலும் அல்லாஹ்வை மட்டுமே நம்பிக்கை வைத்து அல்லாஹுக்கு மட்டுமே வழிபட்டு நடக்கூடியதுக்கு பேர் ஈமான். உள்ளத்தில் நாம் இதை பதிக்க வைக்க வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போது ஈமானுக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா என்று பார்த்துத்தான் அந்த காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டும். இது ஈமானை தின்று விடுமா, இது நமக்கு ஈமானுக்கு இது மோசமான காரியமா, இந்த காரியத்தை செய்யலாமா, இதனால் ஈமான் பாதிக்கப்படுமா என்றெல்லாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் அது ஈமானிலே பாதிக்கப்படுமா என்று ஒரு யோசனை செய்தபின் அந்த காரியத்தை செய்தால்தான் நாம் ஈமானை தக்க வைத்துக் கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செய்தால் அது ஈமானுக்கு பகரமாக ஈமானை இழக்கக்கூடிய காரியமாக இருந்தால் ஈமானை இழந்து விடும். நம்பிக்கை என்பது அல்லாஹ் மீது மட்டுமே இருக்க வேண்டும். அதுதான் விசுவாசம், உண்மையான விசுவாசம். அவன் தான் ராசி, அவன் தான் என்னை படைத்தவன், அவன் தான் என்னை பரிபாலிக்கக்கூடியவன், அவன் தான் எனக்கு உணவளிக்கக்கூடியவன், அவன் தான் எனக்கு உடையளிக்கக்கூடியவன், அவன் தான் எனக்கு பார்வையை கொடுத்தவன், அவன் தான் எனக்கு கேள்வியை கொடுத்தவன், அவன் தான் எனக்கு பேசும் ஆற்றலை கொடுத்தவன், அவன் தான் எனக்கு அறிவையும் ஆற்றலையும் கொடுத்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடியவன். எல்லாம் அவன். நான் அவனுடைய அடிமை. அவனுடைய விருப்பம் எதுவோ அதோடைய என்னுடைய விருப்பம். இதுதான் ஒவ்வொரு உள்ளத்திலிருந்தும் வெளிப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். எல்லா சூழ்நிலையும் அல்லாஹை நம்பி வாழ வேண்டும் அல்லாஹ் விரும்புகிறான். அப்படிப்பட்ட ஒரு ஈமான், அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய ஈமானை வலுப்படுத்திக் கொண்டால்
அல்லாஹ்வில் இருக்கக்கூடிய நம்பிக்கை வலுப்படுத்திக் கொண்டால் அவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அன்பு நேசம் எல்லாம் நெருக்கமாகும். ஈமான் வலுப்படும் பொழுது அல்லாஹுக்கும் நமக்கும் அடிமைக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் அதிகமாகும். காரணம், வழிபடுவது யாருக்குமே ஒரு பிரியம் ஏற்படும். மனைவி நமக்கு வழிபட்டு விட்டால் கேட்டதெல்லாம் வாங்கி தருவோம். பிள்ளைய நம்ம சொன்னது கேட்டா அவரு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்போம். வழிபட்டு விட்டாலே போதும், நாம் அவர்களுக்கு அடிபணிந்து விடுவோம், அந்த அன்புக்கு அடிபணிந்து விடுவோம். இங்கே அதே அல்லாஹ் மாதிரி தான். அல்லாஹ் வழிபட்டு விட்டால் சொர்க்கமே கொடுப்பான், ஃபிர்தௌஸை கொடுப்பான், அல்லாஹ்வுடைய லிகாவை கொடுப்பான், எதை வேண்டுமானும் கொடுப்பான், நீ என்ன கேட்டாலும் கொடுப்பான், தன் பக்கத்திலே வைத்து கூட அழகு இருப்பான். இங்கே அடிபணிதல் வேண்டும். இஸ்லாமில் சொன்னாலே அடிபணிதல் தான். இஸ்லாமில் சொன்னாலே அடிபணிதல் என்றுதான் அதுக்கு அர்த்தம். ஒரு முஸ்லிமான மனிதன் எல்லா சூழ்நிலையும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே அடிபணிந்து நடக்க வேண்டும். அடிபணிதலுக்கு பேர் தான் விசுவாசம், அடிபணிதலுக்கு பேர் தான் நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கையிலே விசுவாசத்திலே நாம் எப்பொழுதும் எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த விசுவாசத்திலே குறைவு இருக்கக்கூடாது, நம்பிக்கையிலே குறைவு இருக்கக்கூடாது, அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையிலே குறைவு இருக்கக்கூடாது. எனது ரப்பு அல்லாஹ் தான் என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் அந்த விசுவாசம் கடைசி மூச்சு வரை நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் ஒரு மனிதன் அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய உண்மையான விசுவாசம். பொய்யான விசுவாசத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், நபியே அவர்கள் உன்னிடத்தில் நபிதான் சொல்லி நீ நபிதான் சொல்லி நாங்கள் உங்களுக்கு சாட்சி கூறுகிறோம் என்று சொல்லி அந்த முனாஃபிக்குகள் நபியை உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அந்த முனாஃபிக்குகள் வந்து நபியை உங்களை சொல்லுவாங்க, நீங்க நபிதான் சொல்லிட்டு நாங்க சாட்சி கூறுகிறோம் என்று சொல்லுவாங்க. அவங்க பேச்சு நீங்க நம்பிடாதீங்க. அவங்க உண்மையை விசுவாசம் கொண்ட மக்கள் அல்ல. உள்ளோண்டு வைத்து புறமொன்று பேசக்கூடிய முனாஃபிக்குகள். அவங்க உள்ளோண்டு வைத்து புறமொன்று பேசக்கூடிய முனாஃபிக்குகள் நடிப்பாங்க. நம்மகிட்ட நடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நடிக்கிறவங்க எங்க போவாங்க? சொர்க்கத்துக்கா? இங்க போவாங்க, நரகத்துக்கு தான் போகணும். எத்தனையோ பேர் கணவன்கள் மனைவிட்ட நடிக்கிறவங்களும், எத்தனையோ முரீதிகள் செய்கிறதுல நடிக்கிறவங்களும், எத்தனையோ முரீதிகள் செய்கிறதுல நடிக்கிறவங்களும், எத்தனையோ கணவன்கள் மனைவிட்ட நடிக்கிறவங்களும், எத்தனை பிள்ளைகள் தாய் தப்பல் நடிக்கிறவங்களும் எல்லாம் நடிகர்களாக இந்த உலகத்தில் பார்க்கிறோம். அப்படிதான் இருக்கிறாங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று நடக்கக்கூடிய நிலைகள். இஸ்லாம் என்பது அகமும் புறம் ஒன்றாக இருக்க வேண்டும், சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதுதான் இஸ்லாம். அதுதான் நம்ம இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதுதான் குர்ஆன் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இங்கே உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய நபர்களை பற்றி அல்லாஹ் இங்கே எச்சரிக்கை செய்கின்றான். நபியே அவங்க எல்லாம் முனாஃபிக்கீன்கள். உள்ள ஒன்று வைத்து வெளியே வந்து சொன்னா முனாஃபிக்கீன்கள், நீங்க விளங்கிக்க. அவங்க உங்களை நபின்னு சொல்லுவாங்க, அவங்க பேச்ச நம்பிடுறாங்க. நாம தான் நபியா அனுப்பிச்சோம், அவங்க என்ன சாட்சி கூறுறது? நாம தான் உங்களை அனுப்பிச்சிருக்கோம் உலகத்துக்கே, நபியா அனுப்பிச்சிருக்கோம், அவங்க என்ன சாட்சி கூறுறது? நிச்சயமாக அவர்கள் வழிகட்டவர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று நடக்கக்கூடிய அந்த மக்கள் வழிகட்டவர்கள், அவங்க முனாஃபிக்கீன்கள். அவங்க பேச நம்பாதீங்க அப்படின்னு அல்லாஹ் முனாஃபிக்கீன்களை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு அவங்க ஏன் அப்படி முனாஃபிக் ஆயிட்டாங்க, அதுக்கு அல்லாஹ் காரணம் அடுத்த ஆயத்துல சொல்றான். ஏன் அப்படி அல்லாஹ் அவங்க ஆயிட்டாங்க அப்படின்னா, விசுவாசம் கொண்டு நிராகரித்தவர்கள். விசுவாசம் கொண்டு நிராகரித்தவர்கள். விசுவாசம் இப்ப அல்லாஹ் முதல்வன் நபின்னு சொல்லி விசுவாசம் கொண்டுட்டாங்க. நபி நீங்க ரசூல் தான், நான் ரசூல் தான், நான் உங்களை விசுவாசம் கொள்கிறோம், நபியை பிடிச்சு ஈமான் கொண்டுட்டாங்க. அப்புறம் அங்க போய் நிராகரித்து கூட போய் அங்க போய் சேர்ந்துக்கிறாங்க. இங்க விசுவாசம் கொண்டு நிராகரித்து கொண்ட விஷயத்தவங்க உள்ளொன்று வைத்து உங்கள்கிட்ட நன்னி அபிதான் அப்படின்னு சொல்லி நாவல் மட்டும் சொல்றது. உள்ள என்ன? நிராகரிப்பு. நிராகரிப்பு உள்ளத்துல என்ன? நிராகரிப்பு தன்மை. நாவல என்ன? நாவல் என்ன? ஈமான், நீங்க நபிதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளத்துல என்ன வச்சிருக்காங்க? நிராகரிப்பு தன்மை. அதனாலதான் அல்லாஹ் அப்படி விசுவாசம் கொண்டு
அதற்கு பிறகு அவர்கள் அந்த நிராகரித்த நிலையிலே விசுவாசம் கொண்டிருக்க மாற்றமாக வாழ்ந்தார்களே, அதனால்தான் அவர்கள் முனாஃபிக்குடைய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்றார்கள். ஆக நம்ம விசுவாசம் கொண்ட பிறகு மாறக்கூடாது. அல்லாஹ் மேல் விசுவாசம் கொண்ட பிறகு நாமும் அல்லாஹ்வுடைய விசுவாசத்தை குறைவு செய்தால், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையின் மீது நமக்கு குறைவு இருந்தால் நிச்சயமாக நாமளும் என்ன நிராகரிப்பார்கள். விசுவாசம் அல்லாஹ் தான் கொடுப்பான், அல்லாஹ் தான் நமக்கு எல்லாமே இந்த தேவையை பூர்த்தி செய்யக்கொள்வான் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை. நம்முடைய இறை நம்பிக்கை அதுதான், அல்லாஹ் தான் இந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் என்று நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். அதுதான் விசுவாசம். அந்த இறை நம்பிக்கைகள் இவை இன்னார் பூர்த்தி செய்வான்னு சொல்லி அந்த நம்பிக்கை அங்கே சென்றால் அதற்கு பேர் என்னங்க? நிராகரிப்பு. அப்ப அங்க அல்லாஹ் செய்வான்றதை நிராகரிச்சுட்டு தானே இன்னொரு இடத்துல போறோம். விளங்குதா உங்களுக்கு? இங்க அல்லாஹ் தான் பூர்த்தி செய்வான்றத முதல் நம்பிக்கை கொண்டுட்டு இப்ப அதை நிராகரிச்சுட்டு அவையினுடைய தேவையை பூர்த்தி செய்வான். அந்த ஆண்ட போனா எனக்கு பணம் கொடுப்பான், அந்த பேங்க்ல போனா எனக்கு பணம் கொடுப்பான், அவங்க என் தேவையை பூர்த்தி செய்வாங்க, அவங்க தான் எல்லாமே எனக்கு நடத்தி கொடுக்கிறவங்க. இப்ப இங்க விசுவாசத்தை அல்லாஹ்வின் விசுவாசத்தை நீங்க நிராகரித்து விட்டு அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் மீதும் விசுவாசம் கொள்வது, அத்தகைய நிராகரிப்பு தன்மை உள்ளத்திற்குமானால் அவன் என்ன முனாஃபிக் அப்படிங்கிறான். நம்ம நிலைமைகள் என்ன? நம்முடைய வாழ்க்கையின் நிலைமைகள் என்ன? விசுவாசம் நம்மளுக்கு சரியா இருக்குதான்? அல்லாஹ் மீது விசுவாசம் எல்லா சூழ்நிலையும் சரியாக இருக்கிறோமா? விசுவாசம் கொண்டு நாம் நம்பிக்கை நிராகரித்து வாழ்வது இல்லையா? எவ்வளவு அல்லாஹ் நம்மை உண்மை பேச சொன்னான். அல்லாஹ் சொன்னா விசுவாசம் நம்ம கையில் செய்யணும், உண்மை பேசணும். இவன் போய் பெரிய பேசுறான், அங்க போய் வெளியே போய் பேசினாதான் வாழ முடியும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். போய் பேசினாதான் வாழ முடியும்னு சொல்லிட்டு, இது நிராகரிப்பா இல்லையா சகோதரர்களே? விசுவாசம் மீது என்ன விசுவாசத்தை அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ உண்மையை பேச வேண்டும் என்று. ஆனா விசுவாசம் நமக்கு என்ன செய்யணும்? உண்மை பேச வேண்டும். ஆனா நம்ம பொய் பேசினால் விசுவாசத்திற்கு மாற்றமா இல்லையா? அது நிராகரிப்பா இல்லையா? புரியுதா இல்லையா? உங்களுக்கு தமிழ் தான் பேசுறேன், புரியுதா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய கூட்டுக்கு மாற்றம் செய்யக்கூடாது. ஏற்றுக்கொண்ட பிரகாரம் வாழ வேண்டும். ஏற்றுக்கொண்டதற்கு மாறுதல் செய்யக்கூடாது. அல்லாஹ்வின் நம்பிக்கை கடைசி மூச்சு வரை இருக்க வேண்டும். அந்த முனாஃபிக்குகளை போல் நாம் ஆகிவிடக் கூடாது. நம்பிக்கை கொண்டு கடைசி வரை நம்பிக்கையோடு வாழ வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் நம்பிக்கையிலே நாம் நம்பிக்கை காப்பாற்ற வேண்டும். நம்பிக்கை தான் நம்முடைய அசல் முதலீடு. நம்ம அல்லாஹை பார்க்கவில்லை, அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்கவில்லை, ஆனால் நம்பிக்கை வைத்து வாழ்கின்றோம். அவன் தான் ரப்பு, சர்வ உலகத்தையும் படைத்த ஆளுமை செய்யக்கூடிய ரப்பு தான் எனது ரப்பு, அல்லாஹ் தான் எனது ரப்பு என்று நம்பிக்கை கொண்டு வாழ்கின்றோம். இந்த நம்பிக்கை தான் முக்கியம். அல்லாஹ் மறைவாக இருந்து நம்முடைய நம்பிக்கை சரியாக இருக்கிறதா இல்லை என்று அல்லாஹ் நம்மை பார்த்து நம்மை சோதித்துக் கொண்டிருக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா அசைவிலும் சொல்லிலும் செயலும் நம்பிக்கை என்பது வலுப்பெற வேண்டும். எந்த சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்விற்கு நம்பிக்கை குறைவு ஏற்பட்டுவிடக் கூடாது. ஒரு விஷயம் தேவை என்று ஒரு மனிதனுக்கு தேவை, எத்தனையோ தேவைகள் இருக்கலாம். எனக்கும் தேவை இருக்கிறது, உங்களுக்கும் தேவைகள் இருக்கின்றலாம். ஒவ்வொரு மனிதன் தேவையில்லாத மனிதன் இல்லை. உலகத்தில் தேவையுள்ளவர்கள் நாம் அனைவர்களும் அணியும் அன்துமுல் ஃபுகரா என்று அல்லாஹ் தன்னை பற்றி நான் அணி, நீங்க எல்லாம் ஃபகீர் என்றதான் நீ தேடி வரணும்னு சொல்றான். அப்ப நம்ம அல்லாஹ்விடத்திலே தேவையுடையவர்கள், நம்ம அல்லாஹ்வுடைய அடிமைகள், தேவையுடையவர்கள். நம்ம கேட்க வேண்டியது ரப்பிடத்தில் எஜமானத்தை தான் கேட்கணும். எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அந்த முதல் தேவி எஜமானிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். அதுதான் அல்லாஹ் சொல்றான். நீங்க தொழுதுட்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்க, தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்க. முதல் நீ யாருக்கு ஆஜராகணும்? அல்லாஹ்விடத்துல. உனக்கு ஒரு கஷ்டமா, ஒரு நஷ்டமா, ஏதேனும் ஒரு காரியம் உனக்கு ஜெயமாகணுமா, ஏதேனும் உனக்கு தேவை பூர்த்தி ஆகணுமா, ஒரு பிள்ளைக்கு கஷ்டமா, ஒரு மனைவிக்கு கஷ்டமா, பொருளாதாரத்தில் இணைஞ்சலா, கொடுக்கவங்கள பிரச்சனையா, உனக்கு கடன்ல பிரச்சனையா, என்ன பிரச்சனை? அத்தனை பிரச்சனைகளின் தீர்வுக்கு அல்லாஹ் தான் காரணமான. முதல் 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ் என் தேவை இது, நீ
நீ தான் பூர்த்தி செய்யும். இதுக்கு எனக்கு ஒரு வழிகளை திறந்து வை, நீ எனக்கு ஒரு வழிகளை திறந்து வை. முதல்ல அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டு அதுக்கு பிறகு அல்லாஹ் கல்வில எல்லாம் போடுவான். இங்க போய் இதை வாங்கலாம், இதை செய்யலாம், நீங்க கேட்கலாம் அப்படின்ட்டு. முதலில் எஜமானிடத்தில் ஒப்படைத்து விட்டு, எஜமானிடத்தில் முதலில் கேட்டுவிட்டு, அதற்கு பிறகுதான் அல்லாஹ் யாரிடத்தில் சமிங்கை காட்டுகின்றானோ, பிள்ளைக்கு தகவல் போய் கேள்பா தகவல்பாரு அப்படின்னு கூட சமிங்கை ஆகலாம். ஒருத்தருக்கும் சமிங்கைக்கு பிறகு யாரிடத்தில் சமிங்கை ஆகுதோ அவரிடத்தில் போய் கேட்டால் இன்ஷா அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கும். அதுவும் அவங்க கொடுக்கறாங்கன்னு நினைச்சிடாதீங்க, அல்லாஹ் தான் கொடுக்கறான். அல்லாஹ் அவங்க நேரடியாக கொடுக்க மாட்டான், யாரையும் ரூபத்தில் கொண்டு கொடுப்பான். அப்துல்லா ரூபத்துல, அப்துல் ரஹ்மான் ரூபத்துல, கைரீசா ரூபத்துல, பதினீசா ரூபத்துல, யாரும் ரூபத்திலே கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். ஆக உங்க தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்வான். ஆக நம்முடைய தேவிகளை பூர்த்தி செய்யக்கூடியவன், ஒவ்வொரு நம்முடைய தேவிகளை பூர்த்தி செய்யக்கூடிய அவன் தான். ஆக முதலில் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய அதுதான் ஈமான். நம்முடைய தேவியை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டு, நம்முடைய கஷ்டத்தை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டு, நம்முடைய நஷ்டத்தை அல்லாஹ்விடத்தில் சொல்லிவிட்டு, அதற்கு பிறகு வழிமுறைகளை தேடினால் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டும். இதான் நமக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வழிமுறை. எடுத்த உடனே போறது தவறுன்னு சொல்லுறோம். நம்ம நேரே அல்லாஹ் கொண்டு கொட்டிட மாட்டோம். ஒரு பொட்டத்தை கொண்டு நேர வீட்டுல இறக்கிட மாட்டோம். ஒரு ரூபாய பணம் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் கிடைக்கும். அல்லாஹுக்கு ஒரு வழிமுறைகளை வைத்திருப்பான். அல்லாஹ்விடத்தில் கேட்டுப்பார், கிடைக்கும். அதே போல அல்லாஹ்வுடைய செலவழித்து பார், உனக்கு கிடைக்கும். ஒண்ணுக்கு பத்தார். ஈமான் என்பது சரியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நபிமார்கள், ஒவ்வொரு வழிமார்களும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, ஒவ்வொரு ஆயத்துக்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். ரசூலுடைய ஒவ்வொரு சொல்லின் மீதும் நம்பிக்கை வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு ஆயத்துக்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். ஒவ்வொன்றும் அவர்கள் அல்லாஹ் சொல்வது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வது உண்மை என்று நம்பினார்கள். அந்த நம்பிக்கை தான் அவருடைய முதலீடாக ஈமானாக இருந்தது. அவர்கள் எல்லாம் வெற்றி பெற்ற சீமான்களாக மாறினார். நபிமார்கள், வழிமார்கள் எல்லா மக்களுடையும் அல்லாஹ்விடத்திலே தேவையுடையவர்களாக இருப்பார்கள். நல்லோர்கள், நாதாக்கள், வழிமார்கள் யாரும் யாரிடத்திலே போய் கேட்க மாட்டார்கள். நபிமார்கள் யாரும் யாரிடத்திலே போய் உதவி கேட்க மாட்டார்கள். எந்த மனிதர்களிடத்தும் நபிமார்கள் போய் கை நீட்டியது சரித்திரம் இல்லை. எந்த வழிமார்களும் மக்களிடத்தில் போய் கை நீட்டியது சரித்திரம் இல்லை. சாதாரண மக்களிடத்தில் கேட்பான். ஆனால் வழிமார்கள், இறைநேசர்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையுடையவர்கள் யாரும் உங்களிடத்தில் கை நீட்டி கேட்க மாட்டார்கள். அவர்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று. நீங்கள் கை நீட்டி கேட்கிறவர்களாம் சாதாரண மக்கள், கை நீட்டி கேட்கிறவர்களாம் அடுத்தவர்களுக்கு தேவையுடைய மக்கள். அதை நீங்க புரிந்து கொள்ளலாம். தேவ அல்லாஹ்விற்கு மட்டுமே தேவையுடையவன். உங்களிடத்தில் தேவையை நீட்டி கையேந்து வரமாட்டான். காரணம் அல்லாஹ்வின் மீது அவர்களுக்கு அளப்பரிய நம்பிக்கை. அல்லாஹ்வின் மீது அவர்களுக்கு அளப்பரிய நம்பிக்கை. அதனால் தான் அவங்க பெரியார்கள், நாதாக்கள் குகைகளில் வாழ்ந்தார்கள், மனாந்தங்களில் வாழ்ந்தார்கள், மக்கள் சஞ்சாரம் இல்லாத இடத்தில் வாழ்ந்தார்கள். அவர்கள் பட்டியல்கள் செத்தாங்களா? அங்கே அல்லாஹ் அவர்களுக்கு மானசீகமாக உணவு கொடுத்தான். மானசீகமாக அல்லாஹ் வழக்குகள் மூலமாக உணவு கொடுத்தான். அவர்களுக்கு தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்தான். ஒரு தலையை பிரித்து தண்ணீரை போட்ட உடனே அது பாலா மாறும். அந்த பாலை எடுத்து குடிச்சுக்குவாங்க தன்னுடைய உடல் தேவைக்காக வேண்டி. அல்லாஹ்வின் நம்பிக்கைக்கு வைத்துக் கொண்டு அங்க போய் இருந்தாங்க. மலையில குகையில இருந்தாங்க, வனாந்தரத்தில் இருந்தாங்க. அல்லாஹ்வின் நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு தலை தண்ணீர போட்டாங்க, பாலா சுவையில பாலா மாறிச்சு, குடிச்சாங்க, வாழ்ந்தாங்க. நம்பிக்கை, அல்லாஹ்வின் நம்பிக்கை அது அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்தது. இன்று நமக்கு நம்ம நம்பிக்கையை படைப்பினங்கள் மீது வைத்திருக்கிறோம். நம்பிக்கை படைத்தவன் மீது வைக்க வேண்டும். படைத்தவன் மீது வைப்பது வேறு, நம்பிக்கை படைத்தவன் மீது வைப்பது நம்பிக்கை அல்ல. அல்லாஹுக்கு செய்யக்கூடிய மகா பெரும் மோசடி. அல்லாஹ் அந்த நம்பிக்கைக்கு மோசடி, அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு மோசடி செய்து
படைத்த பொருளத்திற்கு அவன் செய்யக்கூடிய இழிநிலைக்கு அவன் ஆளாகி. பெரியார்கள் நாதாக்கள் எல்லாம் அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தார்கள். இறைநேசர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தார்கள். ஷேகனா ஆரணி பாபா ரஹ்மத்துல்லாஹி முதலில் பாக்கியத்தில் கால் வைக்கும் பொழுது வயது 15 பாக்கியத்தில் கால் வைக்கும் பொழுது அவருக்கு தாயார் இல்லை, தகப்பன் இல்லை. 2 மாமுகள், ஒருவர் பைசா உள்ள நபர், ஒருத்தர் பைசா இல்லாத நபர். அந்த பைசா இல்லாத நபர் அவர்களை கொண்டு பாக்கியத்தில் சேர்த்தார்கள். பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாக்கியத்தில் கால் வைக்கும் போது அல்லாஹ்விடத்தில் சத்தியம் செய்தார்களாம், இறைவா உன் மீது நம்பிக்கை வைத்து இந்த பள்ளியில் கல்வி கற்க நான் நாடி வந்துள்ளேன். இன்று முதல் எந்த நிலை வந்தாலும் உன்னை தவிர யாரிடத்தும் நான் கேட்க மாட்டேன். இன்று முதல் எந்த நிலை எனக்கு வந்தாலும், நானோ தாய் தகப்பன் இல்லாத அனாதை, எனக்கு என்னை பராமரிக்கக்கூடியவர்கள், என்னை ஏன் இருக்கக்கூடிய யாரும் இல்லை. எனக்கு நீ மட்டுமே போதுமானவன். எனக்கு எல்லா சூழ்நிலைகளின் தேவை நீதான். உன்னை தவிர என் கடைசி மூச்சு பிரியும் வரை யாரிடத்திலும் கேட்க மாட்டேன். இது சத்தியம் 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 என்று 3 முறை சத்தியம் செய்துவிட்டு அந்த வாக்கியத்திலே ஆர்னிவாரம் கால் வைத்து உள்ளே சென்றார். 27வது வயதில் வாக்கியத்தை விட்டு வெளியே வந்தார்கள். 12 வருஷம் வீட்டுக்கு கூட போகல. வீடு இருந்தா தானே, அத்தாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, யாரும் இல்லை, யார் வீட்டுக்கு போறது? 12 வருஷம் அந்த பாக்கியத்திலே அவர்களுடைய வாழ்க்கை முழுதும் கழிந்தது. கூட்டி பெருக்கி அங்கே இல்மை கட்டிக்கொண்டு, அங்கே உஸ்தாதவர்களுக்கு உதவி செய்து கொண்டு, ஹிதுமத் செய்து கொண்டு 12 வருட காலம் அங்கே இருந்தார்கள். யாருக்கு என்ன கேட்க மாட்டாங்க, யாருக்கு எந்த தேவையும் கேட்க மாட்டாங்க. அவர்கள் இமாமத்துக்கு அனுப்பிய பொழுது, இமாமத்துக்கு ஆரணியில் சென்ற பொழுது அங்கே அவர்களுக்கு சம்பளமாக அங்கே சொன்னார்கள் சைபத்தள்ளி 150 ரூபா. சைபத்தள்ளி 150 ரூபா. புரியுதா உங்களுக்கு? அது எவ்வளவு காசுன்னு? 1937 அவர்கள் முதலில் ஆரணிக்கு சென்ற பொழுது அவர்களுக்கு 15 ரூபா சம்பளம். அன்று முதல் 50 வருடம் அங்கு இமாமத் இருந்தவர்கள் தன்னுடைய இமாமத்தை விட்டு 50வது வருடம் வெளியேறி அவர்கள் ராஜினாமா கொடுத்து வெளிவரும் பொழுது வரை 50 வருடம் ஒரு முறை கூட தந்த நிர்வாகத்திலே எனக்கு சம்பளம் சேர்த்து வேண்டும் என்று கேட்கவில்லை. ஏன்? அன்று அவர்கள் செய்தார்கள் அல்லவா அந்த வாக்குறுதி, சத்தியம், இறைவா நான் உன்னை தவிர யாரிடத்தில் கேட்க மாட்டேன் என்று சத்தியம் செய்தார்கள் அல்லவா. அதனால அவர்கள் தங்களுடைய நிர்வாகத்திற்கு கூட எனக்கு சம்பளம் சேர்த்து கொடுங்கன்னு கேட்கல. எது ஈமான், எது தக்வா? பேணுதல் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவன் இறை நேசத்தை அடைய முடியாது. பேணுதல் இல்லாத மனிதனுடைய வாழ்க்கை இறை நேசத்தை அடைய முடியாது. வாழ்ந்து கொள்ளலாம், இறை நேசம் என்பது அவனுக்கு மறுக்கப்பட்ட விஷயம். ஒவ்வொரு விஷயத்திலும் பேணுதல் வேண்டும், ஒவ்வொரு விஷயத்திலும் இறை நம்பிக்கை வேண்டும். அல்லாஹ் அதை ஒவ்வொன்றாக நம்மை பார்த்து இந்த அளவுக்கு அல்லாஹ் மீது பேணுதல் கொண்டு, அல்லாஹ் மீது தக்வா வைத்து, அல்லாஹ் என்னை இவன் தான், அல்லாஹ் தான் நீ காப்பாற்ற என்று நம்பிக்கை வைத்து வாழும் காலமெல்லாம் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நெருக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் என்று நீங்கள் அழைத்தால் ஏன்பா என்று கேட்பான். அப்படின்னா அல்லாஹ் கேட்பானான்னு நினைக்கிறீங்களா? நம்ம அறிவு, நாம தான் பாவத்தில் இருக்குமே, அவன் பேசுற பேச்சு நமக்கு எப்படி காது உழுத போது? நீங்க காதை பாவத்தை நீக்கி இந்த காதை பரிசுத்த பண்ணி பாருங்கள். இந்த காதிலே இறைவன் ஒலிக்கக்கூடிய ஒளி உங்களுக்கு கேட்கும். சகோதரர்களே, என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் காது பாவம் நிறைந்த காதுகள், உங்களுடைய கண்கள் பாவம் நிறைந்த கண்கள், உங்களுடைய நாவுகள் பாவம் நிறைந்த நாவுகள், உங்களுடைய உள்ளங்கள் பாவம் நிறைந்த உள்ளங்கள். அதனால்தான் இறைவன் பேசுவது உங்களுக்கு கேட்கவில்லை, இறைவன் பார்ப்பதை நீங்க பார்க்கவில்லை, உங்களுக்கு அதெல்லாம் புரிவதில்லை. இறைவன் பேசும் உங்கள் காதுகள் கேட்பதில்லை. எப்பொழுது கேட்கும்? பாவத்தை விட்டு காதை சுத்தப்படுத்தி பாருங்கள், பாவத்தை விட்டு கண்களை சுத்தப்படுத்தி பாருங்கள், பாவத்தை விட்டு உள்ளத்தை சுத்தப்படுத்தி பாருங்கள். இறைவன் உங்கள் கல்புக்கள் பேசுவது உங்களுக்கு தெரியும், இறைவன் வெளியில் பேசுவது உங்கள் காதுகளுக்கு தெரியும். உங்கள் பார்வை எல்லாம் இறைவனுடைய பார்வையாக மாறிவிடும். சகோதரர்களே,
பாவத்தை சுமந்து கொண்டு வாழ நாம் எப்பொழுது அல்லாஹ்வை அறிவோம்? எப்படி தெரியும் நமக்கு? பாவத்தை சுமந்து கொண்டு போயதை எல்லாம் வெளிப்புற நம்பிக்கை வைத்து படைத்த பொருள்கள் மீது நம்பிக்கை வைத்து வாழும் காலம் எல்லாம் இந்த நிலைதான், எளிய நிலைதான். நமக்கு ஒன்றும் புரியாது. ஈமான் கூட நம்ம சரி இருக்காது. ஈமானோட மூத்தாகும் என்று கூட சொல்ல முடியாது. யார்களையும் அருகரித்து சொல்ல முடியாது. சகோதரர்களே, வாழும் காலம் கொஞ்ச காலம், வாழும் காலம் கொஞ்ச காலம். அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட ஈமான் அல்லாஹ்வுடைய பெரும் அவருடைய அமானிதம். எத்தனையோ பேர்களை காபிராக வைத்திருக்கின்றான், எத்தனை பேர்களை முஸ்லிக்கா வைத்திருக்கின்றான், எத்தனை பேர்களை ஜூசியா வைத்திருக்கின்றான். நம்மளை அப்படியே வைத்திருக்கான். நம்முடைய விசுவாசம் உம்மத்தாக சொந்தக்காரன் அல்லாஹ் நம்மை இந்த உலகத்தில் அனுப்பி வைத்திருக்கான். ஈமான் ஒரு பெரும் பாக்கியம் அல்லவா? ஈமான் பாக்கியத்தை உணராமல் அல்லவா நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்? இந்த ஈமானுக்காகத்தானே அவர்கள் உயிரை இணைத்தார்கள். அவர்கள் தங்களுடைய நெஞ்சுகளிலே பாலாங்களை சுமந்தார்கள். உடல் எண்ணால் பிளக்கப்பட்டு அவர்கள் இறந்தார்கள். சுமையல்ல யாசெல்லாம் யாருக்காக? இந்த ஈமானுக்காக. ஈமானை காப்பாற்றுவதற்காக தங்களை வாழ்க்கையை இணைத்தார்கள். பத்ரீன்கள், உஹதீன்கள், ஹந்தக்கீன்கள் இவர்களெல்லாம் எப்படி உயிரை நீத்தார்கள்? எதற்கு? இந்த ஈமானை காப்பாற்றுவதற்காகத்தானே. தங்களுடைய ஈமானை காப்பாற்றி நமக்கெல்லாம் ஈமான் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இப்படியெல்லாம் அவர்கள் பாடுபட்டார்கள். சகோதரர்களே, ஈமான் அல்லாஹ் கொடுத்த பாக்கியம். அதை நீங்கள் பாவம் செய்து அதை இழந்து விட்டால் சகோதரர் நிச்சயம் திரும்ப கிடைக்காது. நெவர், நிச்சயம் கிடைக்கவே கிடைக்காது. அல்லாஹ் நமக்கு விசுவாசம் கொடுத்த பெரும் பாக்கியம். ஈமான் ஒரு பெரும் பாக்கியம். அல்லாஹ் இவ்வளவு பெரும் பாக்கியத்தை நம் மீது நம்பிக்கை வைத்து இவன் நல்லவனாக வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு ஈமான் பாக்கியத்தை கொடுத்தார். அதை நம்மை பொருந்தி அல்லாஹ்க்கு வழிபட்டு வாழ வேண்டாமா? அல்லாஹ்க்கு வழிபட்டு வாழ வேண்டாமா? பாவத்திலிருந்து தவித்து வாழ வேண்டாமா? அல்லாஹ்வுடைய உண்மையான அடியானாக வாழ வேண்டாமா? நம்மை சூழ்ந்து பாவங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. நம்மை சூழ்ந்து எங்கு பார்த்தாலும் பாவங்கள் நிறைந்துதான் இருக்கின்றன. பாவமுடைய மக்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் தான் நம் பாவத்தை விட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, நாம் ஏன் பாவம் விடப்படுவதில்லை தெரியுமா? பாவிகளோடு சேர்ந்து வாழ்கின்றோம். அத்தை ஒரு பாவம் செஞ்சவரா இருப்பாரு, அம்மா ஒரு பாவம் செஞ்சவங்களா இருப்பாங்க, நம்ம நண்பர் ஒரு பாவம் செஞ்சவங்களா இருப்பாங்க, மனைவி ஒரு பாவம் செஞ்சவரா இருப்பா, அல்லாஹ் மறந்தவங்களா இருப்பாங்க, அல்லாஹுக்கு மாறு செஞ்சவங்க இருப்பாங்க, அல்லாஹுக்கு மாற்றம் செஞ்சவங்களா இருப்பாங்க. இவர்களோடு வாழக்கூடியதால் நாமும் நம்முடைய ஈமானை இழந்து பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை. பாவம் விட்டு தெரிந்து கூட அந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை. இதற்கெல்லாம் ஒரே வழி இத்தகுல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் கூனூ மினஸ் ஸாதிகீன். நல்லவங்களோடு சேர்ந்துக்குங்க, நல்லவங்களோடு இருந்துக்குங்க. தப்பிக்கிறதுக்கு இது தவிர வேறு வழி இல்லை. அல்லாஹ்வுடைய நினைவு கூறக்கூடியவர்களோடு அல்லாஹ் என்றும் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களே, அல்லாஹ் எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, அல்லாஹ் எப்பொழுதும் திக்ர் செய்து கொண்டிருக்கின்றார்களே, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, ஹலால் ஹராமை பேணுதலோடு வாழ்கின்றார்களே, உண்மையும் பொய்யையும் ஹக்கையும் பாத்திலையும் விளங்கி வைத்திருக்கின்றார்களே, நல்லவர்கள் சீமான்களாக வாழ்கின்றார்களே, அல்லாஹ்வை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய இருக்கின்றார்களே, அந்த நல்லவர்களோடு ஒட்டி கொள்ளுங்கள். நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் கூனூ மினஸ் ஸாதிகீன். நீங்க உண்மையாளர்களோடு சேர்ந்து கொள்ளுங்க. இந்த காலத்தில் உண்மையிலே தெரியல இல்ல சகோதரர்கள், எல்லாம் உண்மையா தான் தெரியுது. காலம் மோசமான காலம். எல்லாம் முழுக்க நம்ம பாத்தில் தான் இருக்கின்றோம். உண்மை எது, பொய் எது, ஹக்கு எது, பாத்தில் எது, ஹராம் எது, ஹலால் எது, ஒன்றும் சிந்தனையிலே எதை பற்றியும் சிந்தனையும் இல்லை. நமக்கு தெரிந்ததெல்லாம் நாளே 4 விஷயங்கள்: தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ். இது 4 தான் நமக்கு தெரிஞ்சது. 4 நிறைவேற்றிட்ட கொலை செஞ்சவங்க கூட பெரிய சூஃபி ஆயிடுவான். நம்ம நினைப்பு அது மாதிரி எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு போயிட்டு வந்தோம்னா எல்லா வேலையும் முடிஞ்சு.
பெரிய சூஃபி ஆயிடுவான். சகோதரர்களே, அல்லாஹ் அப்படி வைக்கல. ஈமான் என்பது உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம், நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம், இது கல்பு சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க கல்புல உலகத்தில் பொருள்கள் எல்லாத்தையும் நம்பிக்கை வச்சுட்டு அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உள்ள வைக்கணும்னா ஹக்கும் பார்த்து ஒண்ணு சேர முடியாது சகோதரர்களே. கல்புல உலகத்துடைய பொருள்களில் நம்பிக்கை வந்துட்டு வச்சிருக்கோம். உலகத்துடைய பொருள்கள், மனைவி மக்களுடைய பொருள்கள், மற்றவுடைய எல்லா இதுமே நம்பிக்கைகள் அவர் உள்ளத்துல இருக்குது. இதுக்கு அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உள்ள வைக்கலாம்னா அறிவுடையவனுக்கு தெரியும் இது ரெண்டும் நடக்காது. ஹக்கும் பார்த்து ஒண்ணு சேருமா, பொய்யும் உண்மையும் ஒண்ணு சேருமா? எங்கேயாவது சேருங்காங்க. அழுக்கும் அசுத்தமும் சுத்தமும் ஒண்ணு சேருவாங்க. சுத்தம் தான், அசுத்தம் தான். இப்ப அசுத்தமும் சுத்தம் ஒண்ணு இருக்கணும்னு சொல்லி நாம நினைக்கிறோம். எந்த வித நியாயம்? உலகம் சம்பந்தப்பட்ட அசுத்தத்தை கல்வியிலிருந்து நீக்க வேண்டும். லா இலாஹா, கல்வியிலிருந்து எல்லாம் நீக்கிடணும். இல்லல்லாஹ், அல்லாஹ் மட்டும்தான் இருக்கணும். இங்க சுத்தம் மட்டும்தான் இருக்கணும், இங்க பரிசுத்தம் மட்டும்தான் இருக்கணும், அல்லாஹ் ஹக்கு மட்டும்தான் இருக்கணும், உண்மையான மட்டும்தான் இந்த கல்வில இருக்கணும். உண்மை இல்லாத எதுவுமே கல்வில இருக்கக்கூடாது. அல்லாஹ் மட்டும்தான் நித்திய ஜீவன், ஹய்யும் கையும். மற்ற எல்லாமே பாத்தின், எல்லாமே அழிந்து போகும். உலகத்தில் எதுவுமே அல்லாஹ் தவிர எல்லாமே அழிந்து போகும். அழிந்து போக அனைத்தும் பொய், அழிந்து போக அனைத்தும் பொய். நிரந்தரம் மட்டும்தான் உண்மை, அதான் சத்தியம், அதான் அல்லாஹ், அதான் அவன் தான் ஹக், அவன் தான் ரப்பு. நாம் விசுவாசித்துக் கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் அல்லாஹ் மட்டுமே. நம்ம கல்வியில் இருக்க வேண்டியது அல்லாஹ் மட்டுமே. நாம் வழிபடுவது அல்லாஹுக்கு மட்டுமே. நாம் செயல்படுவது, நாம் சிந்திப்பது அல்லாஹை மட்டுமே. நம் ஹக்குடையவர்களாக, ஹக்கு இது பாத்து என்று விளங்க வேண்டும், உண்மை இது பொய் என்று விளங்க வேண்டும். அபூபக்கர் ஸித்தீக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு உயர்ந்த துஆவை கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டபொழுது விஸ்வாசம் கற்றுக் கொடுத்தார். அல்லாஹும்ம அரினா ஹக்க ஹக்க வர்ஸுக்னா இத்திபாஅ வ அரினல் பாத்தில பாத்தில வர்ஸுக்னா இஜ்தினாபா. ஓதுறோம், என்ன ஓதுறோம்னு தெரியாமையே ஓதுறோம். யாருக்காவது புரியுதா? ரப்பனா ஆத்தினா ஓதுறோம், ரப்பனா ஆத்தினா யாருக்காவது புரியுதா? சகோதரிகளே, நீ என்ன ஓதுறே உனக்கே தெரியாம நீ என்ன கையெழுத்து என்ன பிரயோஜனம்? என்ன கேட்கிறேன்னு உனக்கே தெரியாம சும்மா கையெழுத்து ஏதாவது சொல்லிட்டா அதுக்கு பேரு துவாவா? என்ன ஓதுறோம் நமக்கு தெரியணும்ல, எதை கேட்கணும் நமக்கு தெரியணும்ல, என்ன அல்லாஹ்ட்ட கேட்கணும் நமக்கு தெரியணும்ல. அப்ப நம்ம என்ன துஆவை கூட நம்ம விளங்கி அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அபூபக்கர் ஸித்தீக் கற்றுக் கொடுத்தார், அல்லாஹும்ம அரினா ஹக்க ஹக்க வர்ஸுக்னா இத்திபாஅ வ அரினல் பாத்தில பாத்தில வர்ஸுக்னா இஜ்தினாபா. ரப்பே, எனக்கு உண்மையை உண்மை என்று காட்டிக் கொடு, எனக்கு உண்மையை உண்மை என்று காட்டிக் கொடு, உண்மையின் அடிப்படையில் வாழ்வதற்கு தௌஃபீக் செய். எனக்கு பொய்யை பொய் என்று எது என்று காட்டிக் கொடு, பொய்யிலிருந்து விலகி உண்மையின் அடிப்படையில் வாழ்வதற்கு தௌஃபீக் செய். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ஸித்தீக் துஆ கற்றுக் கொடுத்தார். அந்த துஆவின் பரக்கத் அபூபக்கர் ஸித்தீக் முற்றிலுமாக அந்த துஆவினுடைய பரக்கத்தை ஓதி வந்தார்கள். உண்மையாளர்களாக வாழ்ந்தார்கள். வாழ்ந்த 2.5 வருட காலம் அந்த ஆட்சியிலே முழுக்க முழுக்க அந்த சத்தியம் நிலைநாட்டப்பட்டது, உண்மை நிலைநாட்டப்பட்டது, ஹஜ்ரத் விட்டு சென்ற அந்த தீன் நிலைநாட்டப்பட்டது. அபூபக்கர் ஸித்தீக் தன்னை உண்மையாளர்களை தன்னை முழு அளவில் வாழ்ந்து காண்பித்தார்கள். உண்மையை புரிந்து கொண்டார்கள். உண்மை எது? ஹஜ்ரத் புரிந்து கொண்டார்கள். உண்மை எது? அல்லாஹை புரிந்து கொண்டார்கள். அல்லாஹை புரிந்து அல்லாஹுக்கு வழிபட்டிருந்தார்கள். ஹஜ்ரத் யார் என்று உண்மையை புரிந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் முழுமையாக தோளோடு தோள் கொடுத்து வழிபட்டு நடந்தார்கள். அபூபக்கர் ஸித்தீக் நம்ம கூட கூடி இருக்கிறவங்க கூட உண்மையாளர் யாரும் கூட தெரியாம வாழலாம். கணவனுக்கு தன் மனைவி உண்மையாளர்களாலும் கூட தெரியல. கணவனுக்கு
இவர்களுக்கு தன் மனைவி உண்மையான தெரியல. மனைவி கணவனை உண்மையாளராக நம்புவதில்லை. எல்லோருமே பாத்தில் இருக்கின்றோம், எல்லோருமே தவறு செய்கின்றோம். யாரும் உண்மையாளராக நாம் இருப்பதில்லை. மறைத்து வாழ்கின்றோம், பொய்யை முன்னிறுத்தி உண்மையை மறைத்து வாழ்கின்றோம். இது ஈமானா? சகோதரிகளை, நீங்கள் விளங்க வேண்டும். மார்க்கத்தை கொஞ்சம் விளங்கித்தான், இதுக்காக நேரம் ஒதுக்கித்தான். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் சிந்திக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஒதுக்குங்களேன். என்ன கெட்டு போயிருவீங்க? கெட்டு போக மாட்டீங்க, சொர்க்கத்துக்கு போவீங்க. ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து சிந்திங்க. சிந்தனையாளரோடு உட்காருங்க. அல்லாஹை பற்றி சிந்திக்கூடியவர்களை, நமக்கு உணர்வூட்டக்கூடிய நல்லவர்களை உட்காருங்க. விவாதம் செய்யக்கூடியவர்கள் உட்காருங்க. எது விசுவாசம், எது பாத்தில், எது நிராகரிப்பு என்பதெல்லாம் விளங்காமல் வாழ்ந்து என்ன பயன்? எது ஈமான் என்று தெரியாமல் என்ன பயன்? சும்மா இப்படி தொழுது சும்மா அப்படி நம்பிச்சுக்கிட்டே போயிட்டு அது போய் ஈமானா? யாருக்காக தொழுதுன்னு தெரியாது, சும்மா குடிதான் நிமிடம் தாடிச்சுட்டா ஒரு பேர் ஈமான் தாரியா? நம்பிக்கை அசல் இருக்கணும். அல்லாஹ் மேல் விசுவாசம் அசல் இருக்கும். அல்லாஹ் மேல் நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை நாம் இந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ்வின் நம்பிக்கை நாம் விடக்கூடாது. அதுக்கு பேர் ஈமான். தாய் மகனும் காலை விடியாத்தால எந்திரிச்சு பாட கலந்துட்டு இருக்கிறாங்க. உமர்லாஹுடைய ஆட்சி காலத்துல உமர்லாஹ் அப்படியே இந்த ஊருடைய நாட்டு நடப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக வராங்க. வீட்டுக்குள்ள சத்தம் கேட்குது, வீட்டுக்குள்ள சத்தம் கேட்குது. பேசுறது உமர்லாஹ் வெளியிருந்து கேட்கின்றார்கள், என்ன சப்தம் என்று. தாய் சொல்றான், என்னம்மா நீ கறந்த பால்னா சரியா போச்சா? மா சொல்றா, இல்லம்மா 2 பேத்துக்கு பத்தலை, வாடிக்கையாளர் 2 பேத்துக்கு பத்தலை. தாய் சொல்றாங்க, தண்ணி கலந்துக்கும், பால்ல தண்ணி கலந்துக்கும். இதை நம்ம இயற்கையா சொல்றது தானே, பால்கார கோவிச்சு கூடாது. இயற்கை தண்ணி கலந்துக்கிறது தானே. நம்ம அப்படி நிறைய பேர் தவறு செய்யறோம்ல. கறிக்கடையில் பாருங்க, அடிக்கடி யாரும் கோச்சுக்காதீங்க. கறிக்கடையில் பாருங்க, தண்ணியில முக்கி எடுத்து அப்படியே போட்டு இடம் போட்டு விற்பாங்க. நம்ம நிறைய தவறு செய்கின்றோம், தெரியாம தவறு செய்கின்றோம். இது எல்லாமே பாத்திரான விஷயம், இது எல்லாமே மோசடியான விஷயம். அல்லாஹ் மீது பயம் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய விஷயம். ரியல் எஸ்டேட் பாருங்க, அங்கங்க யாராவது இருப்பாங்க, எனக்கு திட்டாதீங்க, போன பிறகு திட்டுவீங்க, திட்டுங்க, அக்க சொல்றேன். ரியல் எஸ்டேட் ஏன் நீங்க ஒளிஞ்சு போச்சு தெரியுமா? அதுல பொய் இருக்குது. ரியல் எஸ்டேட் ஏன் நீங்க ஒளிஞ்சு போச்சு தெரியுமா? சுத்தமா ஒளிஞ்சு போச்சு, நடைமுறையிலே இல்லை. இப்ப ஏன் முழுக்க அது பொய் புழங்கிய காரணத்தினால் அந்த வியாபாரம் நசுக்கப்பட்டு விட்டது. பொய் எங்க இருக்குதோ அங்க அதுல பரக்கத்தே இருக்காது. எதுல பொய் இருக்குதோ அதுல பரக்கத்தே இருக்காது. நம்ம வாழ்க்கையில பொய் பேசுறோம் அப்படின்னா சொல்லி அப்போதைக்கு பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்கும். பொய் பார்க்கறதுக்கு பேசினா திடீர்னு ஒரு பெரிய லாபமே கிடைச்ச ஒரு பொய் பேசி ஒரு லாபத்தை சம்பாதிச்சிடலாம். அது பெரிய லெவல்ல கூட கிடைக்கலாம். அது வந்துட்டு நிக்காது, கரைஞ்சிடும். எப்படி வந்துச்சு அப்படி போயிடும். பொய்யில பரக்கத்து இருக்காது, பொய்யில மிழுமைத்தனம் வரும், வறுமை ஏற்படும். ஆக இது பொய் என்பது பாத்தில், உண்மை என்பது ஹக். எதெல்லாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னார்களோ அது எல்லாம் ஹக். எது எல்லாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லவில்லையோ அது எல்லாம் பாத்தில். அப்ப நப்சு சொல்றதெல்லாம் பாத்தில், சைத்தான் சொல்றதெல்லாம் பாத்தில். பாப்பா அங்க போலாம், அங்க போனா கண்குளிர சில விஷயங்கள் பார்த்துட்டு வரலாம், வா போலாம், அது ஹக்கா? பாத்தில். டிவி போட்டுக்கிட்டு அங்க நல்ல விஷயங்கள் கொஞ்ச நேரம் எல்லாம் மறந்துட்டு வரலாம், வாப்பான்னு கூப்பிட்டு சைத்தான் கூட்டிட்டு போவான், ஹக்கா? பாத்தில். இப்ப நப்சும் சைத்தானும் பாத்தில், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஹக்கு. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன சொல்றாங்களோ அது எல்லாம் ஹக்கு. இப்ப ஹக்கை தான் நம்ம நம்ப வேண்டும். ஹக்குக்கு வழிபட்டால் தான் சொர்க்கம் கிடைக்கும், பாத்திலுக்கு வழிபட்டால் நரகம் கிடைக்கும். ஆக நாம் அல்லாஹ்வை அறிந்து புரிந்து நடக்கக்கூடிய நல்லடியார்களா அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வாராக. நம்முடைய ஈமானுடைய விஷயத்தை சகோதரர்களை மீண்டும் மீண்டும் நினைவுறுத்துகின்றேன். ஈமானிலே நாம் விளங்கி
அல்லாஹ் மீது இறை நம்பிக்கையை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹை மட்டுமே நம்பக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான விசுவாசம். அப்படி இல்லாமல் சூழ்நிலைக்கு தகுந்தபடி நம்முடைய விசுவாசத்தை மாற்றிக்கொண்டால் அதற்கு பேரு நிராகரிப்பு. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்முடைய விசுவாசத்தை மாற்றிக்கொண்டு அந்த நேரத்தில் அப்படி மாற்றி நடந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு நிராகரிப்பு. விசுவாசம் என்பது எல்லா சூழ்நிலையிலும் நம்பிக்கை ஒன்றுதான். அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை கடைசி வரை நிலைநிறுத்த வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பேசப்பட்டக்கூடிய நோக்கம் நம்ம அனைவர்களும் ஈமான்தாரிகளாக, அதுவும் அரகுறை ஈமானாக இல்லாம பரிபூர்ண ஈமான்தாரிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக பேசப்பட்டது. உங்களை திருத வேண்டும் என்பதற்காக பேசப்பட்டது. யாருடைய மனதையும் நோய்ப்பிற்காக பேசவில்லை. நாம் திருந்தி ஆக வேண்டும், உண்மையை உணர்ந்தாக வேண்டும். நாம் உண்மையான விசுவாசிகளாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய கொஞ்ச நாள் அல்லாஹ்வே உண்மையான விசுவாசியாக ஏற்று நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இறைவா, இங்கே கூடியிருக்கிற அனைவர்களையும் உண்மையாளராக ஆக்குவாயாக. நீங்கள் அனைவர்களும் அல்லாஹ் ஈமானுடைய சீதைகளாக வாழ வைத்து ஈமானோடு மரணிக்கிறதுக்கு தௌஃபீக் செய்வாயாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹ். صلوات مولانا. الحمد لله.